அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு விசையாக நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத வசனம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, யாக்கோபு என்பது பொதுவான ஒரு நிருபம், அப்படித்தானே போட்டிருக்கு. அங்கே வாசிங்க முன்பாக யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய ஹெட்டிங்கை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். அப்போ இந்த பொதுவான நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தக்கூடியதான வார்த்தைகள். தீமோத்தேயு, கொரிந்து எல்லாமே சபைக்காக, தனிப்பட்ட மனிதனுக்காக எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை, ஒரு நிருபம். ஆனால் இந்த யாக்கோபு நிருபம் பொதுவான நிருபம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். விசுவாசிகளுக்கும் பொருந்தும், ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் பொருந்தும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் பொருந்தும், வாலிபருக்கும் பொருந்தும், முதியவருக்கும் பொருந்தும், சிறு பிள்ளைகளுக்கு பொருந்தும். அப்போ எல்லாத்துக்கும் இந்த நிருபமானது பொதுவான நிருபம். இந்த பொதுவான நிருபத்தில் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, எலியாவை குறித்த ஒரு சில வார்த்தை என்ன பண்றாரு சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். எலியாவுடைய பாடுகள் நமக்கு நன்றாக தெரியும். அவர் எவ்வளவு பாடுகளை சகிச்சாரு, எவ்வளவு பாடுகள் மத்தியில் மேற்கொள்ள முடியாமல் இந்த பாடுகளுக்கு மத்தியில் தன் ஜீவன் போகணும்னு சொல்லி நினச்சார். இதுக்கப்புறம் மேற்கொள்ள முடியாது, என் பலன் முடிந்தது, என்னுடைய சத்துவம் முடிந்தது, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்ளும்படி மரணத்துக்கு ஏதுவாக அவர் சூறைச்செடியின் கீழே படுத்து கிடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பராக்கிரமசாலி தான், வல்லமை படைத்தவர் தான், தீர்க்கதரிசி தான், அக்கினியை இறக்கிறவர் தான். ஆனாலும் ஒரு பாடு அப்படின்னு வரும் பொழுது அந்த பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான வேதம் சொல்லுகிறது. அப்ப பாடுகளை இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த மனுஷனும் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, சகிக்க முடிய மாட்டேங்குது. அது அக்கினி இறக்கின தீர்க்கதரிசியாக எலியாவா இருந்தாலும் சரி, அநேக நிருபங்களை எழுதியதான அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்தாலும் சரி, ஒரு பாடு என்று வரும் பொழுது அந்த பாடுகள் மத்தியில தப்பி போவதற்கு நமக்கு வழி கிடைக்குமான்னு என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து பாடுகள் மத்தியில ஜெபித்தார் நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகள் மத்தியில ஜெபித்தார் நமக்கு நல்லா தெரியும். அப்ப பாடுகள் என்பது எனக்கு மட்டும்தான் வரும், இல்ல உங்களுக்கு மட்டும்தான் வரும், இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் வரும்னா கிடையாது. பாடு என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியதான ஒரு பொதுவான காரியம். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு பொதுவான நிருபம். எல்லாத்துக்கும் சொல்றேன். திருவரசனுக்கும் பாடுகள் இருக்கும், அவன் தங்கச்சிக்கும் பாடு இருக்கும், எனக்கும் பாடு இருக்கும், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, முதியவர்களுக்கு எல்லாருக்குமே பாடுகள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பாடுகள் ஒரு வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடான்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொருவருடைய பாடுகளும் வித்தியாசமானது. ஆனா யாக்கோபு சொல்றாரு, கருத்தா ஜெபம் பண்ணு. கருத்தா, பாடு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான், நஷ்டம் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான். ஒரு முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே ஃபர்ஸ்ட் எதை தான் பார்ப்பாங்க, நஷ்டத்தை தான் பார்ப்பாங்க. எடுத்த உடனே லாபத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, நஷ்டத்தை தான் பார்ப்பாங்க. ஒரு போட்டிக்கு போறோம்னா முதல்ல தோல்வியை தான் பார்ப்போம், அப்புறம் தான் வெற்றி என்ன பண்ணுவோம் பார்ப்போம். உலகமே சொல்லுது தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி, அடித்தளம், மூலக்கல் எல்லாமே சொல்லுவாங்க. அப்ப பாடு, தோல்வி, நஷ்டம், ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான ஒரு பொதுவான காரியம்தான். ஆனா நம்ம கேட்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? எலியா கேட்டது போல, நான் பொல்லாதவன் தான், நான் கேவலமானவன் தான், நான் அக்கிரமம் செய்யக்கூடியவன் தான், நான் பொய் சொல்றவன் தான், நான் நம்பிக்கை இல்லாதவன் தான், நான் ஏமாற்றுக்காரன் தான். ஆனா ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும்? அப்ப நம்ம சில சமயங்களை கேட்கிற விஷயம், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு? எனக்கு மட்டும் ஏன் சகிக்க முடியாத போராட்டம்? எனக்கு மாத்திரம் ஏன் தாங்கக்கூடாதபடிக்கு பாரம்? நம்ம கேட்குறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அந்த பொதுவான காரியத்தை எப்படி மேற்கொள்ளணுமா? ஜெபத்தினால மேற்கொள்ளணுமா. பாடு வரும் தான், வராமலாம் இருக்காது.
கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. என்னையாலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. நல்லவங்களாவே இருப்போமா? இருக்க முடியாது. இவ்வளவு ஏன்? தன் ஒரே பேரான குமாரனை நேசித்த பிதா உலகத்துக்கு அனுப்பி வைத்த அந்த தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணல? பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்காம நடத்தல. அவருக்கும் பாட கொடுத்தார். பிறப்புலையும் பாடு, வளர்ந்து வருதலையும் பாடு, ஊழியத்துக்கு வரும்போதும் பாடு, ஊழியம் முடிக்கும் போதும் பாடு, ஊழியம் செய்யும் போதும் பாடு. அப்ப பாடு என்பது பிரித்து எடுக்க முடியாது. மனுஷன் வாழ்க்கையில கலந்துருச்சு, ரத்தத்தோட ரத்தமா கலந்துருச்சு. ஆனா அந்த பாடுகள் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவா? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்கணும். என்னன்னா, கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம். நம்ம ஜெபிக்கிறோம், இல்லைன்னு இல்லை. சோதனை வரும்போது ஜெபிக்கிறோம், பாடு வரும்போது ஜெபிக்கிறோம், கஷ்டம் வரும்போது ஜெபிக்கிறோம், பணம் இல்லாதப்ப ஜெபிக்கிறோம், வியாதி வரும்போது ஜெபிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா வேதம் சொல்லுது, இதுக்கெல்லாம் விட ஒரு ஜெபம் வேணுமா? என்ன ஜெபமா? கருத்தான ஜெபம். இதை இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு 90% ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா தான் இருக்கும்? நமக்கான ஜெபமா தான் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கான ஜெபமா இருக்கும், நமக்காகவா இருக்கும், நம்முடைய வேலை இப்படி நமக்காக 90% ஜெபம் என்ன பண்ணிருது? போயிருது. வாழ்நாட்கள்ல நான் சொல்றது ஒரு நாள் சொல்லல. ஒரு நாளும் 90% ஜெபம் நம்ம நமக்காக தான் பண்றோம், மீதி ஜெபம் மற்றவங்களுக்கு பண்றோம்னு இல்லை. வாழ்நாள் முழுவதுமே நம்முடைய ஜெபத்தை நம்ம இதுவரைக்கும் கணக்கிட்டு போட்டு பார்த்தோம்னாக்க, இந்த வயது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நம்ம செய்த ஜெபம் 90% நமக்காக தான் இருக்கு. இல்லை நம்ம பிள்ளைக்காக, நம்ம பேரனுக்காக, நம்ம கணவனுக்காக, நம்ம மனைவிக்காக, இப்படி நமக்காக, நம்மை சுற்றியவர்களுக்காகவே இந்த நாள் வரைக்கும் 90% ஜெபத்தை செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ உனக்காக ஜெபிக்கும்படி என்ன பண்ணல? அழைக்கப்படல. எலியா சூறை செடி கீழே படுத்திருந்தது காரணம் என்ன? நல்லா தெரியும், தான் சாக வேண்டும் என்று. அங்க ஒரு சுயநலம் என்ன பண்ணுது? இருக்கு. நான் சாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் 7000 பேருக்கு கொடுக்காத கிருபையை எலியாவுக்கு கொடுத்தார். 7000 பேருக்கு கொடுக்காத அபிஷேகத்தை எலியாவுக்கு கொடுத்தார். 7000 பேருக்கு கிடைக்காத தைரியத்தை எலியாவுக்கு கொடுத்தார். ஆனா எலியா சொல்ற வார்த்தை என்ன? நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும். அப்ப கவனிக்கணும், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அதை நம்முடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாது? செலவழித்திடக்கூடாது. நம்முடைய சுயநலத்துக்காக கூடாது. கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அப்ப எலியா சொல்றாரு, இது வரைக்கும் நான் பயன்பட்டதெல்லாம் போதும், நான் சாகுறேன். ஆனா அழைப்பு என்ன? அந்த தேசத்துல இருக்கிறதான எல்லா விக்கிரகங்களையும் எலியா மூலமா நிக்கிரகம் பண்ணணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அந்த தேசத்துல இருக்கிறதான விக்கிரக ஆராதனைக்கு உயர்ந்திருக்கக்கூடியதான ஏசபேலை கொல்றது கர்த்தருடைய திட்டம். ஆனா திட்டத்துக்கு மாறாக தான் சாக வேண்டும் என்பது நினைப்பது எவ்வளவு பெரிய சுயநலம். என்ன அர்த்தம்? நான் நிம்மதியா செத்துறேன், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 7000 பேர் துன்பத்தை என்ன பண்ணட்டும்? அனுபவிக்கட்டும். தேவனுக்கு விரோதமா செயல்படக்கூடியதான சகல ஜனங்களை நிர்மூலமாக்குறது யாருக்கு பலன் இருக்கு? எலியாவுக்கு பலன் இருக்கு. ஆனா அந்த எலியா சொல்ற வார்த்தை, எனக்கு வேண்டாம், நான் சாகுறேன், மீதி பேர் எக்கெடு கெட்டு போனாலும் போகட்டும். அவங்களுக்காக கர்த்தர் எலியாவை வச்சிருக்கிறாரு. 7000 பேரு ஊழியத்தை நிறைவேற்றும்படி 7000 பேருக்கு முன்னாடி எலியாவை வைத்து, எலியாவே இந்த காரியத்தை செய்யி, உனக்கு பிற்பாடு வரக்கூடிய 7000 பேர் என்ன பண்ணுவாங்க? தேசத்துல சமாதானமான ஊழியத்தை செய்வாங்கன்னு எலியாவை முன்னிறுத்துனா, எலியா சூறைச்செடிக்கல போய் படுத்துக்கிட்டு, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் சாகுறேன், எனக்கு பாடு வந்துருச்சு, நான் சாகுறேன். அப்ப அந்த 7000 பேர் எனக்கு கவலை இல்லை. உன்னை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனம் கவலை இல்லை. உன்னை குறித்து தீர்க்க தரிசனமா வைத்திருக்கப்படுற அந்த யெகூ என்கிற ராஜா அபிஷேகம் பண்றது எனக்கு தேவையில்லை. எலிசாவை எழுப்புறது எனக்கு தேவையில்லை. அக்கினி ரதத்தில் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை, நான் நல்லா இருந்தா போதும். நான் ஒன்றும் நல்லா இருக்கணும், இல்லைன்னா செத்து போயிடணும். நான் நல்லா இருக்கணும், இல்லை செத்து போயிடணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் பணமா இருக்கணும். அப்போ இது என்னது? சுயநலம். நம்மள ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா எதுக்கு வச்சிருக்கிறாரு? நம்மூலியமாக அல்லது நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு நாம முன்மாதிரியா இருக்கணுன்றதுக்காக. பாடு வரும். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க? கடன் வாங்கி வச்சுக்கிட்டு.
ஏன் சாகுறாங்க? பிள்ளை எக்கேடு கட்டு போகிறான், மனைவி எக்கேடு கட்டு போகிறா, இல்லை கணவன் எக்கேடு கட்டு போகிறான். எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற காரியம், எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதும், எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தா போதும், மற்றவன் எக்கேடு கட்டு போகிறான், என்னை தொந்தரவு பண்ணாது. பாடுகள் வரும். ஒதுக்கி வைத்துட்டு ஓடுறது நம்முடையதான ஓட்டம் இல்லை. ஜெபத்தோடு என்ன பண்ணணுமா? ஓடணுமா? சரி, நான் நேராக வார்த்தைக்கு நேராக வரேன். அப்போ எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் வேதம் சொல்லுது அவர் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணார். சுயநலமாக இருந்தது உண்மை, ஓடுனது உண்மை, சாகணும்னு நினச்சது உண்மை. ஆனால் வார்த்தை வருது, இல்லை நீ ஓடணும். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? கருத்தா அதுக்கு முன்னாடி எப்படி ஜெபித்தாரோ அதற்கு பின்பாகவும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முன்னாடி கர்மேல் பர்வதத்தில் கருத்தா ஜோம் பண்ணி ஒரு முறை 2 முறை இல்லை 7 முறை ஜோம் பண்ணி 7வது முறை வானத்திலேருந்து மலையை கொண்டு வந்த எலியா மறுபடியும் ஜெபிக்கிறாரு, நான் கருத்தா ஜெபிப்பேன். இன்றைக்கு முன்னாடி நம்ம கருத்தா ஜெபிச்சுட்டு இருந்தோம், இன்றைக்கு நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? முன்னாடி தேசத்துக்காக பாரப்பட்டோம், ஜனங்களுக்காக பாரப்பட்டோம், விக்கிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக பாரப்பட்டோம், பொய் சாட்சி சொல்றதுக்காக பாரப்பட்டோம். இப்படி பலருக்காக பாரப்பட்ட இருதயம் இன்னைக்கு ஏன் பாரப்பட மாட்டேங்குது? ஏன் ஜெபிக்க மாட்டேங்குதுதான் கேள்வி. ஏன் கருத்தான ஜெபம் காணா போச்சு? கருத்தான ஜெபம் ஏன் காணா போச்சு? நீங்களாம் ஜெபிக்காத ஆட்களா? இல்லை நம்ம எல்லாரும் ஜெபிக்காத ஆட்களா? நம்ம எவ்வளவு ஜெபித்து இருக்கோம், எவ்வளவா தேவ சமூகத்தில் போராடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கான நிலவரம், இன்றைக்கான நிலைமை, அந்த கருத்தான ஜெபம் மாறிடுச்சு. காரணம், ஓட்டம் அதிகமாயிருச்சு. வேலை, குடும்பம், அந்த காரியம், இந்த காரியம், மற்ற காரியம், வந்தவன் போனவன், எல்லாத்துக்காக பாரப்படுறோம், எல்லாத்துக்காக நேரத்தை கொடுக்குறோம், எல்லாத்துக்காக நம்ம கருத்தா இருக்கிறோம். அதுல கருத்தா இருக்கிற நாம ஜெபத்துல என்ன பண்றது இல்லை? கருத்தா இல்லை. முன்னாடி ஜெபத்துல கருத்தா இருந்தோம், இப்ப மற்ற காரியத்துல கருத்தா இருக்கிறோம். அப்ப கருத்தான ஜெபம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்ப இந்த கருத்தான ஜெபம் என்ன பண்ணும்? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் பிரசங்கத்தை சுருக்கமா முடிக்க நான் விரும்புறேன். முதலாவது, கருத்தான ஜெபம் நம்மளை பயன்படுத்தும். கருத்தான ஜெபம் நம்மளை பயன்படுத்தும். இரண்டாவது, கருத்தான ஜெபம் கொண்டு வரும், கொண்டு போகும். கருத்தான ஜெபம் கொண்டு வரும், கொண்டு போகும். மூன்றாவது, கருத்தான ஜெபம் விடுதலை தரும். கருத்தான ஜெபம் விடுதலை தரும். அப்ப 3 காரியம்: பயன்படுத்தும், கொண்டு வரும், கொண்டு போகும். மூன்றாவது, விடுதலை தரும். அப்ப இந்த 3 காரியத்தையும் நம்ம கொஞ்சம் உட்காந்து தியானிப்போம்னா, முதலாவது திருப்பிக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல 9வது மற்றும் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதன் 9 மற்றும் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம். போதும். 9வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அழகா? மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபமாய் வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? 10வது வசனம் என்ன சொல்லுது? அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அப்ப 2 விஷயம். ஒண்ணு, பசி. ஆனா அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். 6ஆம் மணி நேரம் அவர் ஜெபம் பண்ற நேரம். ஆனா அவருக்கு என்ன எடுக்குது? பசி எடுக்குது. இப்ப நான் சொல்றது பயன்படுத்தும். கருத்தான ஜெபம் நம்மளை பயன்படுத்தும். பேதுருக்கு ரொம்ப பசி தான். ஏன்னா நிறைய ஊழியம் செஞ்சு, அதுக்கு முந்தின இடத்தெல்லாம் பார்க்குறப்ப நிறைய ஊழியங்கள் செஞ்சு நிறைய பிரயாணப்பட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு பக்கம் பசிக்குது. ஓட்டம் ஓடிட்டாரு, ஊழியம் செஞ்சிட்டாரு. இப்போ ரெஸ்ட் எடுக்கிற நேரம், இப்போ பசிச்சு சாப்பிட்ற நேரம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம்? ஜெபம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு?
ஜெபம் பண்றார். நமக்கு அலைச்சல் அதிகமா இருக்கிறப்ப, நமக்கு சோர்வு அதிகமா இருக்கிறப்ப, நம்முடைய பலனை நம்ம இழந்து இருக்கிற நேரத்துல நம்ம பண்ற ஒரு காரியம் என்ன பண்ணுவோம்? சாஷ்டாங்கமா பாயை விரிச்சு போட்டு தூங்கிடுவோம். நான் பண்ணுவேன். எனக்கு பசி அதிகமாயிருச்சுனாக்க சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை வெளியில போக முடியுமான்னு பார்ப்பேன். எந்த வாய்ப்புமே இல்லைன்னா போர்வை இழுத்து போட்டு கம்முன்னு தூங்கிடுவேன். தூங்கிட்டா என்ன ஆயிரும்? பசி தன்னை போல மறைஞ்சிரும் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுவேன்? தூங்கிடுவேன். இப்போ பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வேளை பசி அதிகமாக இருக்குது, இப்போ பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு? சமைக்க லேட் ஆகிட்டு இருக்கு வீட்டில், கம்முன்னு என்ன பண்ணியிருக்கணும்? தூங்கியிருக்கணும். இல்லை எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டு, இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற அலமாரியை உருட்டி எதையாவது எடுத்து சாப்பிட்ருக்கணும். ஆனால் எதுவுமே பண்ணலை. பேதுரு செஞ்சது, சமைக்க லேட் ஆகுது, ஆனால் பசிக்குது, நான் ஜெபிக்க போகிறேன். அவன் சமைக்கட்டும், இன்னும் லேட்டாக கூட ஆகட்டும், எனக்கு பசி இருக்கிறது உண்மைதான், ஆனால் இன்னொரு பசி எனக்கு வந்துருச்சு, நான் ஜெபிக்கணும். இன்னொரு ஜெபம், நான் ஜெபிக்கணும். அப்போ நம்ம கருத்தாக தேவ சமூகத்தில் அமரும் போது நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஜெபிப்பதற்கு நேரம் இருக்கா? ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கா? இருக்கு. ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கு. அந்த டைம் என்ன தெரியுமா? எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். இத்தனை மணிக்கு தான் ஜெபம் பண்ணணும் இல்லை, அது நம்முடையதான ஷெட்யூல். நம்ம எப்பயுமே ஜெபிக்கிறதான ஒரு வழக்கம். காலையில் ஜெபிக்கிறது, 5 மணிக்கு ஜெபிக்கிறது, 6 மணிக்கு ஜெபிக்கிறது ஒரு வழக்கம். இல்லை சாயங்காலத்தில் ஜெபிக்கிறது ஒரு வழக்கம். குடும்ப ஜெபம் ஒரு வழக்கம். வழக்கமான ஜெபம் அல்ல, கருத்தான ஜெபம். எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் அமரணும். இன்றைக்கு வழக்கமான ஜெபம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா கருத்தான ஜெபம் இருக்கா? இல்லையே. குடும்ப ஜெபம் வழக்கமானது, அது பண்றோம், தப்பு இல்லை, அது நடக்குது. அதில் பாட்டு நடக்குது, ஆராதனை நடக்குது, அதில் ஜெபம் இருக்கு, அதில் பைபிளை தொடர்ந்து வாசிக்கிறோம், நமக்கு தியானிச்ச வசனத்தை நம்ம சொல்றோம், அது வழக்கம். காலேஜ் ஜெபம் பண்றது வழக்கம், வேலைக்கு போறப்ப ஜெபம் பண்றது வழக்கம். வழக்கமான ஜெபம் அல்ல, கருத்தான ஜெபம் நமக்கு என்ன பண்ணணுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுது. பிரயாணப்படுறோம், ஜெபிக்கிறோம், அது ஒரு ப்ராசஸ். டெய்லி ஜெபம் பண்ணணும், வேலைக்கு போகிறப்ப ஜெபம் பண்ணணும், பிரயாணப்பட்டு போகிறப்ப ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஆனால் வேதம் சொல்லுது இல்லை, கருத்தான ஜெபம் எப்படின்னா, எப்பொழுதெல்லாம் ஆவியில் ஏவப்படுறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆவி நம்மளை ஜெபிக்கிறதுக்கு நம்மளை தட்டுதோ அப்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். அதுதான் கருத்தான ஜெபம். இப்போ பேதுருவுக்கு பசிக்குது, பேதுருக்கு ரொம்ப அலைச்சல் மிகுதியில், ரொம்ப சோர்வடைந்து இருக்கிற நிலைமையில அவர் தூங்கணும், இல்லை சாப்பிடணும், இல்லை சும்மாவாவது உட்காந்துருக்கணும், பொழுதுபோக்கு எதையாவது நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும். அன்றைக்கு செல்ஃபோன் இல்லை, இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை நோண்டிட்டு உட்காந்துருப்பார். இன்னைக்கு பாதி பேத்துக்கு செல்ஃபோன் தான் என்ன பண்ணுது? போடுது. அப்போ பசி என்ன பண்ணும்? அடங்கிரும். ஆனால் பேதுரு கையில் அன்னைக்கு என்ன இல்லை? பாவம் ஃபோன் இல்லை. பேதுரு கூட பேசுகிறது அன்னைக்கு பாவம் யாருமே இல்லை. இருந்த ஒருத்தனும் ஆவலாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பேதுரு பண்ணுறாரு, நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். இங்கே அவர் ஜெபிக்கிறாரு. அங்கே முன்னாடி இந்த பேதுருவுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புனாரு பாருங்க. அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிங்க. ஸ்தோத்திரம் 3-4 வாசிக்கலாமா? அதே 10ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். போதும். அப்ப பேதுருவுக்கு ஆள் அனுப்புறாங்க. எத்தனை மணிக்கு வராங்க? 6ஆம் மணி நேரத்துக்கு இந்த அனுப்பப்பட்ட ஆட்கள் வராங்க. இந்த 6ஆம் மணி நேரத்துல பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா எங்கன்னு தெரியுமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு? தோல் பதனிடுகிறதான ஒரு இடத்துல இருந்து. 5வது வசனத்தை அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அப்போ அடையாளத்தை பாருங்க. என்ன அடையாளம்? வேறு எங்கே தங்கி இருக்கிறாரா? ஒரு தோல் சுத்தம் பண்ணக்கூடியதான ஒருவருடைய வீட்டில் என்ன பண்ணுறார்? இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புரியும்படியாக நான் ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். யாரெல்லாம் திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு போயிருக்கா? திண்டுக்கல் வழியாக மதுரை போயிருக்கா? சரி,
திண்டுக்கல்லே மதுரை மாத்திரம் திண்டுக்கல்லே யார் யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பைபாஸில் அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, திண்டுக்கல் பாலம். அந்த பாலத்தில் லெஃப்ட் கட் பண்ண ரைட் கட் பண்ணாக்க நமக்கு மதுரை கன்னியாகுமரி பைபாஸ் எடுக்கும். பாலம் தாண்டி ஒரு 250 மீட்டருக்கு அடுத்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாருங்க. அந்த மூக்குல போய் மூளைக்கு போய் திரும்ப வாந்தி வழியா வாய் வழியா வாந்தி என்ன பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு கொமட்டல் வரும். அங்க ஒரு தோல் ஃபேக்டரி என்ன பண்ணுது இருக்கு. அந்த தோல் ஃபேக்டரி ஊருக்குள்ள இருந்தா எல்லாம் மூச்சு முட்டி செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே தான் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பஸ்ல தான் டிராவல் பண்றோம். எதுல டிராவல் பண்றோம்? பஸ்ல. அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ண நமக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள மூக்குல இருந்து மூளைக்கு போய் வாய் வழியா என்ன பண்ணிடுது, வாந்தியா வந்துருது. ஆனா பேதுரு எங்க தெரியுமா இருக்காரு? அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறவனுடைய வீட்டுல என்ன பண்றாரு? எந்த அளவுக்கு கொமட்டல் இருக்கும், எந்த அளவுக்கு கொமட்டல் இருக்கும். யாராவது விரும்புவாங்களா அந்த வாழ்க்கைய? யாராவது அங்க இருப்பாங்களா? ஆனா அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம மூக்குக்கு ஒரு சின்ன பிரியாணி ஸ்மெல் வந்தா நமக்கு என்ன பண்ண முடிய மாட்டேங்குது? ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு துர்நாற்றம் வந்து என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ ஒரு நம்முடைய மூக்குக்கு ஒரு நல்ல வாசனையோ அல்லது ஒரு கெட்ட வாசனையோ வந்தா நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது? கருத்தாக தேவ சமூகத்தில் உட்கார முடியல. ஆனா பேதுரு இப்படிப்பட்ட இடத்துல இருந்துமே அவர் கருத்தா ஜெபம் பண்றார். அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த தோல் ஃபேக்டரி எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ தோல் ஃபேக்டரி எப்படின்னு தெரியல. அப்ப இருந்த காலகட்டத்தில் தோல் ஃபேக்டரி எப்படி இருக்கும்னா, தோலை என்ன பண்ணுவாங்களாம், பண்படுத்துவதற்கு, தோலை வந்து மிருதுவாக்குறதுக்கு மிருகத்துடைய யூரின்ல என்ன பண்ணுவாங்களாம், அதை ஊற வைப்பாங்களாம். மிருகத்தோட யூரின்ல அதை ஊற வைப்பாங்களாம். தோலே பயங்கர நாத்தம் எடுக்கும். அதை ஊற வைக்கிற பொருள் அதை விட நாத்தம் எடுக்கும். இப்ப ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கற்பனைக்கே விட்டுறேன்னு அதை ஏன் நான் சொல்லி. அப்ப இரண்டும் கலக்கும் பொழுது அது வேற நாத்தம் எடுக்கும், வேற விதமானதான ஸ்மெல்ல கொண்டு வரும். ஆனா அந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க இருக்கிற இடம் எவ்வளவு அருவருப்பான இடம்ன்றது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. உங்க குடும்பம் எந்த அளவுக்கு சாட்சி உள்ள குடும்பமா இருக்குன்றது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமான இடத்துல இருக்கிறீங்கன்றது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. அருவருக்கப்படத்தக்க இடத்துல இருந்தாலும், சாட்சியற்ற ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க இருந்தாலும், செயல்பட முடியாத இடத்துல நீங்க இருந்தாலும், உங்க ஜெபம் கருத்தா இருக்குமானால், உங்கள் ஜெபம் கருத்தா இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இடம் முக்கியம் இல்லைங்க, ஜெபந்தான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம், நான் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணவே முடியல, நான் இருக்கிற இடத்துல அவன் சத்தம் போடுறான், இவன் சத்தம் போடுறான், அந்த பாட்டு ஓடுது, இந்த பாட்டு ஓடுது, அவங்க தொந்தரவு பண்றாங்க, இவங்க தொந்தரவு பண்றாங்க. ஏங்க, பேதுரு இருந்த இடத்தை விடவா நம்ம மோசமான இடத்துல இருக்கிறோம்? ஒவ்வொரு சுவாசத்தையும் அவர் எடுத்து விடும் பொழுது உள்ள போற ஸ்மெல்லு எப்படி இருக்கும்னு யோசிக்க முடியல. அவ்வளவு ஒரு கொடியதான ஒரு இடத்துல இருக்கிற பேதுரு 6ஆம் மணி நேரத்துல பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கருத்தா ஜெபம் பண்றார். அந்த இடத்துல உட்காரவே முடியாது, இப்ப அங்க சாப்பிடணும். அதுக்கும் மேல அவர் ஜெபம் பண்றார். அதுக்கும் மேல அவர் அங்க என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இடம் முக்கியம் அல்ல. என் வீட்டுக்கு யாரும் வர முடியாது, என் வீடு அவ்வளவு கேவலமா இருக்குன்றது முக்கியம் இல்லை. என் வீட்டுக்கு யாரையும் கூட்டு வர முடியாது, என் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க யாரையும் கூட்டு வர முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, ஆனா கர்த்தரனையை உட்கார வச்சிருக்கிற இடம் எங்க? தோல் பதறெடுக்கிறவனுடைய வீட்டுக்குள்ள. பேதுரு இதற்கு முன்பாக பயன்பட்ட ஒரு மனுஷன். 3000 பேருக்கு 5000 பேருக்கு பயன்பட்ட ஒரு பாத்திரம். ஏழைமை நின்று சாட்சி சொன்ன ஒரு மனுஷன். ஆனா வல்லமையா செயல்பட்டவனை கர்த்தர் இப்ப எங்க வச்சிருக்கிறாரு? நாற்றம் எடுக்கக்கூடிய, எவராலும் நெருங்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம இருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு வேளை ஒரு காலத்துல ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம், தேவனுக்கு என்று பயன்பட்டிருக்கலாம்.
தேவனுக்காக செயல்பட்டு இருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம நிலைமை செயல்பட முடியாத இடத்துல இருக்கலாம், பிரசங்கிக்க முடியாத இடத்துல இருக்கலாம், யாரையும் நம்ம இடத்துல அழைத்து வைத்து நம்ம சில விஷயங்களை பேச முடியாம இருக்கலாம். ஆனாலும் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப நாம இருக்கிற இடம் நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம ஜெபித்தா போதும். நம்ம ஜெபித்தா போதும். ஒருவேளை உங்களுடைய நிலைமையை பார்த்து, உங்களுடைய ஆசீர்வாத குறைவை பார்த்து நிறைய பேர் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், உங்க பக்கம் வராமே இருந்திருக்கலாம், யாருமே வரமாட்டாங்கன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். அவ்வளவுதான், நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, நம்ம கிட்ட ஞானம் இல்லை, நம்ம கிட்ட யாராவது வந்தாங்கன்னாக்கா அவங்களை உபசரிக்கத்தக்க சரியான உபசரிப்பு கூட நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம், நம்ம வருத்தப்படலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ கருத்தா ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னா, உன் சூழ்நிலையின் மத்தியில, நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில நம்ம கருத்தா ஜெபிப்போன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயம் நம்மளை பயன்படுத்துவார். நிச்சயம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். எனக்கு ஒருத்தர் சொன்ன வார்த்தை அதிகமா ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாலிப மகள் தன் தகப்பன் தாய் நடத்தின்னு சொன்னாங்க, நம்ம ஒரு மோசமான ஒரு வீட்டில் என்ன பண்றோம், குடியிருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய பாதாள சாக்கடை என்ன பண்ணுது, ஓடுது. நாற்றம் தாங்க முடியல. என் நண்பர்களை வீட்டுக்கு என்ன பண்ண முடியாது, அழைச்சிட்டு வர முடியல. என் நண்பர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க நல்லா நல்லா நீட்டா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், அவங்க கூட நான் நேரத்தை செலவிடுறேன். ஆனா அதே நண்பர்களை என் வீட்டுக்கு கூட்டு வரணும் எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா என் வீடு மோசமா இருக்கு. எனக்கு கூட்டிட்டு வர ஆசையா இருக்கு, என் நண்பர்களை என் வீட்டுக்கு கூட்டு வரணும், என் கூட உட்காரச்சு சாப்பிடணும், அவங்க வீட்டுக்கு நான் போய் ஐக்கியமா இருக்கிறது மாதிரி, அவங்க கூட நான் ஐக்கியமா இருக்கிறது மாதிரி என் நண்பர்கள் என்னுடைய வீட்லையும் ஐக்கியமா இருக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆனா என் வீட்டுக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. காரணம் துர்நாற்றம். காரணம் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகள் ஒரே சண்டை, வீட்டுல ஒரே சண்டை. அப்ப பாருங்க, சாதாரணமாவே நம்மளால ஒரு சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, ஒரு பாடுகளை கூட நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு சாதாரண பாடுகள், இது இயற்கையா வரக்கூடியது தான். ஒரு துர்நாற்றமா இருக்கட்டும், இல்லை ஒரு இரைச்சலின் ஒரு சத்தமா இருக்கட்டும், இது எல்லாமே சாதாரணமா வரக்கூடியது தான். ஆனா என்ன பண்ண முடியல, நம்மளால கருத்தா தேவ சமூகத்துல ஒரு ஒரு நோக்கத்தோட என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, உட்கார முடிய மாட்டேங்குது. ஆனா பேதுரு ஒரு நோக்கத்தோட உட்காந்துருந்தார், ஒரு நோக்கத்தோட உட்காந்துருந்தார். நான் இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, என் ஜெபந்தான் முக்கியம். சூழ்நிலை முக்கியம் இல்லை, ஜெபந்தான் முக்கியம். இன்றைக்கும் சொல்றேன், உங்களை தேடி யாரும் வராம இருந்தாலும் பரவாயில்ல, வர முடியாத இடத்துல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பயன்பட்ட நாட்கள் எவ்வளவு பெரிய நாட்கள், என்னைய கொண்டு எங்க நீங்க உட்கார வச்சிருக்கோம், ஆனா எங்க உட்கார வச்சிருக்கீங்க என்னைய. நான் உமக்காக சிரமம் பண்ணது எவ்வளவு, நான் உமக்காக போராடினது எவ்வளவு, உங்க நாமத்து நிமித்தம் நான் செய்த அற்புத அடையாளங்கள் எவ்வளவு. ஆனா இன்னைக்கு நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு நாற்றம் எடுக்கக்கூடிய, ஒரு உமட்டலை கொண்டு வரக்கூடியதான ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். ஏன் ஆண்டவரை இங்கே நீ உட்கார வச்சீங்க? நம்மளா இருந்தா புலம்பி இருப்போம், நம்மளா இருந்தா புலம்பி இருப்போம். நமக்கு பரிச்சயமான, நமக்கு பழக்கமான ஒரு ஊழியக்காரர் நம்முடைய வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு எவ்வளவு நம்ம உபசரிப்பு கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் நம்முடைய வீட்டுக்கு வராருன்னா, அல்லது ஒரு நண்பர் நம்முடைய வீட்டுக்கு வராங்கன்னா, இல்ல ஒரு முக்கியமான உறவுக்காரங்க நம்முடைய வீட்டுக்கு வராங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வீட்டை கூட்டுறது என்ன, பாயை விரிக்கிறது என்ன, சேரை உட்கார வைக்கிறது என்ன, அவங்களுக்காக நம்ம சில சமையல் பதார்த்தங்கள் செய்யறது என்ன, எல்லாம் ரெடியா இருக்கு. யாரு, ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு சாதாரண மனுஷன் கொடுக்கறதான உபசரிப்பு. ஆனா கர்த்தருக்காக பயன்பட்ட ஒருவனுக்கு கர்த்தர் கொடுத்த இடம் எது தெரியுமா? தோல் பதம் எடுக்கிறவனுடைய வீடு. எங்க வச்சிருக்கணும், எங்க வச்சிருக்கணும்? ஒரு மாளிகையில உட்கார வச்சிருக்கணும், இல்ல இப்படிப்பட்ட ஸ்மெல் இல்லாத வீட்லயாவது உட்கார வச்சிருக்கணும். எல்லாமே நிறைஞ்ச இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனா பேதுரு என்ன பண்ணல, ஏன்னு கேட்கல. ஏன் ஆண்டவரே, நான் எப்படி இருந்தேன், 3.5 வருஷமா கூட இருந்தேன், என்னை ஒரு நல்ல வீட்டுல வைக்க கூடாதா?
என்னை ஒரு நல்ல வீட்டில் வைக்கக்கூடாதா? ஒரு நாத்தம் எடுக்காத வீட்டில் வைக்கக்கூடாதா? நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு தரக்கூடாதா? நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், எனக்கு அந்த நன்மையை கொடுக்கக்கூடாதா? என் ஆண்டவரே, இத்தனை வருஷமா அந்த குப்பைகளையே என்னை வச்சிருக்கிறீங்க. கேள்வி இருக்குமானால் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இந்த குப்பைக்குள்ளேயே ஏன் ஆண்டவரே என்னை வச்சிருக்கிறீங்க? எல்லாம் இருக்கு, இடம் மாறல, குணம் மாறல, சூழ்நிலை மாறல, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னு கேட்பீங்கன்னா பதில் கருத்தா ஜெபம் பண்றதுக்காக தான். இப்ப பேதுரு இப்படிப்பட்ட நெருக்கமான இடத்துல கருத்தா ஜெபம் பண்ணாரு. நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். கொர்நேலியுவின் வீட்டில இருந்து அங்க ஆள் அனுப்பப்படுறாங்க. கொர்நேலியுவின் வீட்டில இருந்து ஆள் அனுப்பப்படுறாங்க. 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுவின் வீட்டில இருந்து ஆள் அனுப்பப்படுது. எங்க? கடலோரத்தில் இருக்கிற தோல் 18 செய்யக்கூடியதான சீமோன்றவனுடைய வீட்டில் மேல் வீட்டு அறையில் இருக்கக்கூடியதான பேதுருவை அழைத்து வரும்படி, பேதுருவை அழைத்து வரும்படி பாருங்க. பேதுரு நினைச்சிருப்பானான்னு தெரியல, கொர்நேலியுவின் வீட்டுக்கு நான் பிரசங்கம் பண்ண போவேன்னு கொர்நேலியு நினைச்சிருப்பாரான்னு தெரியல. அந்த கொர்நேலியுவே கடலோரத்தில் இருக்கிற என்னைய தேடி வருவான்னு பேதுருக்கு தெரியல. அவன் என்னைய தேடி வந்து மேல் வீட்டில் இந்த ஸ்மெல்லுக்கு மத்தியில் என்னைய கூட்டு போவான்னு தெரியல. ஆனா அழைச்சிட்டு வந்தாங்க, அழைச்சிட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப கொர்நேலி வீட்டுக்குள்ள பேதுரு என்ன பண்றாரு? வந்துட்டார். கொர்நேலி வீட்டுக்குள்ள பேதுரு வந்துட்டார். பேதுரு எப்படி இருந்திருப்பார்? பேதுரு எப்படி இருந்திருப்பார்? அவர் பக்கத்துல போனா அவரிடத்துல இருந்து என்ன வாசனை வெளியே வந்திருக்கும்? அவர் எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாரோ அந்த வாசனை தான் அவரிடத்துல இருந்து என்ன பண்ணும்? அடிக்கும். இப்போ தோல் 18 வீட்டில் இருக்கிற பேதுரு எவ்வளவு நேரமா இருந்தாருன்னு தெரியல. ஒரு அரை நாள் பொழுது வேணா இருந்திருக்கலாம், அல்லது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமா அது இருந்திருக்கலாம், அல்லது ஒரு நாள் குடி இருந்திருக்கலாம். இருந்துட்டு போட்டோம். இப்ப அந்த வாசனை இப்ப யாரு மேல இருக்கு? பேதுரு மேல இருக்கு. இப்ப அந்த வாசனையோட யாரு போறா? பேதுரு போறாரு. கூட இந்த காவலாளி என்ன பண்றாங்க? கூட்டிட்டு போறாங்க. காவலாளி யோசிச்சிருப்பாங்க, சீ, இவனையா கூட்டு வர சொன்னாரு? இந்த நாத்தம் பிடிச்சவனையா கூட்டு வர சொன்னாரு? இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற நாத்தம் பிடிச்சவனை இவனையா கூட்டு வர சொன்னாரு? வேற ஆளே கிடைக்கலையா இவருக்கு? ஜப ஆலயத்துல ஜெபம் பண்ற ஆசாரியன் அவன் கண்ணுக்கு தெரியலையா? ஜப ஆலயத்துல இருக்கக்கூடியதான தேவ ஊழியர்கள் உனக்கு தெரியலையா? இந்த கொர்நேலியுவுக்கு யாரை கூட்டு வர சொல்றான் பாரு. நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே போயிருப்பாங்க. இந்த முணுமுணுப்பு பேதுருடைய காதுல என்ன பண்ணிருக்கும்? விழுந்துகிட்டே போகும். பேதுரு யோசிச்சிருப்பார், ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற தேவ கிருபைய, எனக்குள் இருக்கிற ஜபத்தை, நான் பண்ண கருத்தான ஜபத்தை, என்மேல் ஊற்றப்பட்ட தேவ அபிஷேகத்தை இவங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. இவங்களுக்கு நான் உதவாதவன் நினைக்கிறவங்க மத்தியில நான் உதவும்படி செய்யுங்கப்பா. நான் பயன்பட மாட்டேன் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில நீங்க பயன்படுத்துங்கப்பா. இவன் வளர மாட்டான், இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவன் வர்றது வேஸ்ட், டைம் தான் வேஸ்ட் ஆகுது, இவரை கூட்டு வந்து அலைச்சல் தான் நமக்கு, இப்படியெல்லாம் புலம்பிட்டு முணுமுணுத்துட்டு வராங்க. ஆண்டவரே, இவங்க மத்தியில என்னைய பயன்படுத்துங்கப்பா, இவங்க மத்தியில என்னை பயன்படுத்துங்கப்பா. அப்ப கருத்தான ஜெபம் பயன்படுத்தும். எப்படி பயன்படுத்துமா? நமக்கு விரோதமாய் சிலர் முணுமுணுப்பாங்க பார்த்தீங்களா? நமக்கு விரோதமா சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா? இவனால எழும்ப முடியாது, இவனால செயல்பட முடியாது, இவன் அவ்வளவுதான், இவன் உருப்பட மாட்டான், இவன் விளங்க மாட்டான், இப்படி பல வார்த்தைகளை சொல்லி இவன் நிமித்தம் ஒரு அற்புதம் நடக்காது, இவனுக்கு ஒரு அதிசயம் நடக்காதுன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என்னைய பயன்படுத்துங்க ஆண்டவரே. கருத்தான ஜெபம், என்னைய பயன்படுத்துங்க ஆண்டவரே. கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு அதிபதியே எப்படி இருப்பாரு? நல்ல ஆசீர்வாதமா இருப்பாரு. இவன் 100க்கு அதிபதி. இவன் எவ்வளவு செல்வாக்கா இருந்திருப்பாரு கொர்நேலியு. அவரு வீட்டுல போயிட்டு பேதுரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா
அவர் மேல இருக்கிற நாற்றம் அடிக்காம இருக்கணும். அவருடைய வார்த்தையிலிருந்து அபிஷேகம் வெளிப்படணும். அவருடைய வார்த்தையிலிருந்து கொர்நேலியுவுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். அவர் வார்த்தையிலிருந்து அந்த வீடுகள் இருக்கிற எல்லாருக்குமே அபிஷேகம் வெளிப்படணும்னா ஒரே ஒரு காரியம், இடம் முக்கியம் இல்ல, கருத்தான ஜெபம் தான் முக்கியம். அப்ப பேதுரு செய்த கருத்தான ஜெபம் அவரை எங்க பயன்படுத்துது? கொர்நேலியுவின் வீட்டுல, 100க்கு அதிபதியின் வீட்டுல, திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தர் பயன்படுத்துறார். அப்ப நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு சத்தியம்தான். இன்றைக்கு இருப்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. இத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சானா நான் இப்படிதான் இருக்கிறேன் இல்ல. இத்தனை ஜெபம் செய்து நான் இப்படிதான் இருக்கிறேன் இல்ல. இவ்வளவாய் கர்த்தருக்காக நான் பயன்பட்டு இருந்தும் இப்படிதான் இருக்கிறேன் இல்ல. ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நம்மளை அமர வைக்காம கர்த்தர் நிச்சயமா நம்மளை விட மாட்டார். கொர்நேலியுவின் வீட்டுல வைத்து நம்மளை பயன்படுத்தாம கர்த்தர் விட மாட்டார். அது சாதாரண பயன்பாடு இல்ல. அவன் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஆயிருச்சான்? அபிஷேகம் ஊற்றப்பட்டுருச்சான். வாசிங்களே 34வது வசனத்தை 10:34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்றும், தேவன் பட்சபாதம், அவர் சொல்ற வார்த்தை தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. போதும். அப்போ ஒரு பேதுரு சொல்றாரு, என்ன வார்த்தை அழுத்தி சொல்றாரு? எந்த ஜனத்தில் இருந்தாலும் அவருக்கு பயந்து இருந்து அவருடைய நீதியை செய்வோமானால் அதுவே அவருக்கு உகந்ததா இருக்குது என்று நிச்சயித்திருக்கிறோம். பேதுரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. தன்னுடைய அனுபவத்தை அவர் என்ன பண்றாரு? நான் முந்தி மீன் பிடிக்கிறவனா இருந்தேன், பின்பு நான் பயன்பட்டேன். மறுபடியும் ஒரு 17 வீட்டுக்குள்ள நான் போய் உட்காந்துருந்தேன், நான் கருத்தா ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா இப்போ என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். எது நீதியை கொண்டு வரும்? ஜெபம் நம்மளை நீதிமானாக மாற்றும். ஜெபம் நம்மை பாவங்களை மன்னிக்கும். ஜெபம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் என்றால், ஜெபத்தினால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்றால், ஜெபத்தினால் நாம் நீதிமான்களாகவும் மாற்றப்படுவோம். ஜெபம் பயன்படுத்தும். இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, ஜெபந்தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ 2வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். இங்க 2வது யாருக்காக ஜெபம் பண்றா? சபையார் தன் ஊழியக்காரனுக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. யாருக்காக ஜெபம் பண்றா? சபையார் தன் சபையின் ஊழியக்காரனுக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? எங்கள் சபையின் ஊழியக்காரர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சிறைச்சாலையில, கட்டப்பட்ட நிலைமையில, விடியற் காலையில, அவர் கொல்லப்படும் சூழ்நிலையில் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆண்டவரே, அவருக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, அவருக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பான்னு இங்க சபையார் ஊக்கமா என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. அப்ப 2வது கருத்தான ஜெபம் எதை கொண்டு வரும்? நமக்கு என்ன பண்ணுமா? விடுதலைய கொண்டு வரும், நம்மளை கொண்டு போகும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டு வரும். நம்ம எதை வேண்டாம் நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்ட இருந்து கொண்டு போகும். நம்ம எதையெல்லாம் வேண்டாம் நினைக்கிறோமோ அதை என்னதான் பண்ணணுமா? ஜெபத்துல வைக்கணுமா?
அதான் ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, வேண்டாத பலவீனங்களை ஆண்டவா உம்முடைய கரத்துல நான் வைக்கிறேன். அது என்னது, கொண்டு போயிருங்க என்கிட்டாவது, அத கொண்டு போயிருங்க என்கிட்டாவது, என் கண்ணிலே படக்கூடாது, கொண்டு போயிருங்க. ஆனா நீங்க விரும்புவீங்கன்னு சொன்னா, நீங்க பிரியப்படுவீங்கன்னு சொன்னா, அதை என்கிட்ட கொண்டு வாங்க. அப்ப கொண்டு வரும், கொண்டு போகும். அப்ப ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஜெபம் நமக்கு அபிஷேகத்தை கொண்டு வரும், ஜெபம் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வரும், ஜெபம் நமக்கு சகலத்தையும் கொண்டு வரும். ஆனா அதே ஜெபம் தேவன் விரும்பாததையும் நம்மிடத்திலிருந்து எடுத்துட்டு போகும். அதே ஜெபம் நம்முடைய பலவீனத்தை நம்மிடத்திலிருந்து என்ன பண்ணும், எடுத்துட்டு போகும். அப்ப பேதுருவுக்காக ஊக்கமா சபையார் ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிச்சிருந்தது தான் தெரியுமே தவிர பேதுரு எப்படி வந்தான்னு அவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கிருந்து அவர் வந்துட்டார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் அங்கிருந்து ஆர்டர் கொண்டு வந்துட்டார். அப்ப நம்முடைய ஜெபம் எதையும் நம்ம இடத்துல தானே வரும், கொண்டு வரும். அப்ப இங்க சபையார் ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே உமக்காக பயன்பட்ட மனுஷன், உமக்காக பயன்பட்ட மனுஷன், பயன்பட்டு கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை விடுதலையாக்குங்கப்பா. அவர் இன்னும் பயன்படணும் ஆண்டவரே. எதுக்கு பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க? பேதுரு இன்னும் பயன்படணும். இது வரைக்கும் பேதுரு பயன்பட்டது இல்லை, இன்னும் பேதுரு பயன்படணும். இன்னும் பேதுருவை கொண்டு அநேகருக்கு வார்த்தைகள் வெளிப்படணும். இன்னும் பேதுருவை கொண்டு அநேகர் அபிஷேகம் பண்ணணும். இன்னும் பேதுருவை கொண்டு அநேகர் ஞானஸ்நானம் பெறணும். அப்ப தேவனுடைய ஊழியம் இன்னும் அதிகமா இருக்கு. ஆனா ஊழியம் செய்யக்கூடியவன் முடக்கப்பட்ட இடத்துல இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? ஆண்டவரே உமக்காக பயன்பட்டவங்க இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா. உங்களுடைய ஞானத்துக்கு நான் விட்டு வைக்கிறேன். நீங்க அறிந்து எத்தனையோ ஊழியக்காரங்க சிலம்பம் பண்ணி இன்றைக்கு முடக்கமான இடத்துல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒரு நாட்கள் அவங்களுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும், ஒரு நாட்கள் அவங்க ஆராதனை எப்படி இருந்துச்சு, ஒரு நாட்கள் அவங்க ஜெபம் எப்படி இருந்துச்சு, ஒரு நாட்கள் அவங்க மைக்கை எடுத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஜனங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதே ஊழியக்காரங்க, அதே தேவ மனுஷங்க இன்றைக்கு தேவனுக்காக செயல்பட முடியாம முடக்கப்பட்ட இடத்துல என்ன பண்றாங்க, சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அவங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க ஆண்டவரே, மறுபடியும் உங்க ஸ்தானத்துக்கு கொண்டு வாங்கப்பா. அவங்க விழுந்து போய் இருக்கலாம், அவங்க அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அவங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நம்முடைய ஜெபம் கொண்டு வாங்க. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தா கொண்டு வாங்க. அவர்கள் பிரசங்கிக்கப்பட முடியாத இடத்துல அடைக்கப்பட்டிருந்தா வெளியில கொண்டு வாங்க, பிரசங்கம் பண்ணும்படி. அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடாதபடிக்கு சில தந்திரங்கள் அவங்களை கட்டி வைத்திருந்தா கொண்டு வாங்க வெளியில. இன்னொன்னு சேர்த்து நான் சொல்றேன், நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். நமக்குள்ள கிருபை இருக்கு, நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, நமக்குள்ள வரங்கள் இருக்கு, நமக்குள்ள கர்த்தர் சகலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எந்த சிறை இருப்பு அடைச்சு வச்சிருக்கு, எந்த காரியம் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு? வெளியில வரணும்னா ஜெபிக்கணும். நான் விழுந்துட்டேன்னு சொல்றதுக்கு பேரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, சாட்சி அல்ல. நான் விழுந்தாலும் நான் ஸ்தோத்திரம், கர்த்தரனை மறுபடியும் தூக்கி என்ன பண்ணாரு, நிறுத்தினார். நான் மறுபடியும் பயன்பட்டு கொண்டிருக்கிறேன்றதான் சாட்சி. சிலருடைய சாட்சி, நான்லாம் எவ்வளவு பயன்பட்டேன் தெரியுமா, நான்லாம் எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா, நான்லாம் எப்படி வேதத்தை வாசிப்பேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமா இருந்தேன் தெரியுமா, தெரியுமான்றவங்க, ஏமா நீ விழுந்த, ஏமா நீ எழும்ப மாட்டேங்கிற, நீ முயற்சி பண்ணுமா, மறுபடியும் ஜெபம் பண்ணுமா, கர்த்தருடைய மேல கொண்டு வருவாருமான்னு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குதே. இன்றைக்கு கண்கள் போகிறது நேரா ஆசீர்வாதத்துக்கு நேரா போகுது. இன்னைக்கு கண்கள் நேரா நிறைய காரியத்துக்கு நேரா போகுது. ஆனா கண்கள் போக வேண்டியது எங்க தெரியுமா? முந்தின நிலைமையில நான் எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், முந்தின நாட்கள்ல நான் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், முந்தின கர்த்தருக்கு எப்படி நான் கொடுக்கிறவனா இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி மாறிட்டேன். யோசிக்க வேண்டியது இதைதாங்க. ஆனா யோசிக்கிறது பூரா ஆசீர்வாதத்தை, யோசிக்கிறது பூரா ஆசீர்வாதத்தை. ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க.
இப்படி கேட்குறோம். ஆனா ஆண்டவர், நீ கொடுக்கிறத முதல்ல குர்றா, நான் கொடுக்கிறத நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எனக்கு செலுத்த வேண்டியதை செலுத்து, நான் உனக்கு கொடுக்கிறத நான் கொடுக்கிறேன். சில தாமதங்கள் ஏன் ஆகிட்டே இருக்கு? கருத்தான ஜெபம் என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மீதி பேர் எங்க போனாங்க தெரியல. பேதுருவால் சுகமாக்கப்பட்டவங்க பல பேர், பேதுருவோட அற்புதங்கள் பெற்றுக்கொண்டவங்க பல பேர், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தவங்க பல பேர். ஆனா பேதுருவுக்காக ஜெபிக்கிறது நம்ம கொஞ்சம் பேர். அதனாலதான் நான் கேட்டேன் நம்முடைய சபையில, எனக்கு ஒரு 12 கல் வேணும் ஜெபிக்கிறதுக்குன்னா, ஒரு கல் என்ன பண்ண மாட்டீங்க, வர மாட்டீங்க. 12 கல்ல 2 கல் தான் வந்திருக்கு. அப்ப கருத்தாய் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு இருதயம் என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. வந்தாதான் எழுப்புதல் வந்துருமே, வந்தாதான் சபை மாறிடுமே, வந்தாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்களே, எப்படி நான் வருவேன்? நான் தான் வரமாட்டேனே. ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வேணுங்க சபைக்கு, சபைக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்படி ஆள் இருக்க அப்பதான் பேதுருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு யாருக்கு என்ன இல்ல, தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கே விருப்பம் இல்ல. 10 நிமிஷம் உட்காரல கால் குடையுது, என்ன பண்றது தெரிய மாட்டேங்குது. ஊக்கமா என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல உட்காரணும். சபையார் ஜெபிக்கிறது, என் சபையின் ஊழியன் சிறைப்பட்டு இருக்கிறான், என் சபையின் ஊழியன் விடுதலையாக்கப்படணும், அவரை கொண்டு அநேக அற்புதங்கள் நடக்கணும், சபை பெருகணும். ஊழியன் இல்லை மந்தைய, அதை மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைய சிதறடிப்பேன், மெய்ப்பனை காலி பண்ணிட்டா மந்தை என்ன பண்ணிடும், சிதறடிக்கப்படணும். பிசாசுக்கு தெரிந்துதான், சத்துருவுக்கு தெரிந்துதான் அங்கிருந்து ஆயக்காரங்க மூலியமா பேதுருவை கொண்டு போய் வச்சாங்க. ஆனா மந்தனை தெரியுமா பண்ணுச்சு, தன் மெய்ப்பனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுச்சு. மந்த தன் மெய்ப்பனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுச்சு. என் மெய்ப்பனை வெட்டிட்டாங்க, என் மெய்ப்பனை கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு சபை ஜெபிக்க வேண்டியது, மெய்ப்பர்களை எழுப்புங்க ஆண்டவரே, மெய்ப்பர்களை மறுபடியும் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏன்னா விளைச்சலும் அதிகம், வேலையாட்களும் கம்மி, மந்த அதிகமா இருக்கு, மெய்ப்பர்கள் கம்மி ஆயிட்டாங்க. சில மெய்ப்பர்கள் பின்மாற்றத்துல போயிட்டாங்க, சில மெய்ப்பர்கள் தரிசனத்தை இழந்துட்டாங்க, சில மெய்ப்பர்கள் சிறையடிக்கப்பட்டு போயிட்டாங்க, சில மெய்ப்பர்கள் தன் போக்குக்கு சில மந்தைகளை மிருகத்துக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, மந்தையில இருக்கிற சில ஆடுகளை சிங்கத்துக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அடிக்கிறது அடிக்கட்டும், சாகிறது சாகட்டும், பிழைக்கிறது மாத்திரம் எனக்கு வரட்டும், அதனால கிடைக்கிற கொஞ்சம் ஆதாயம் எனக்கு போதும். நம்ம ஜெபிப்போனா இப்படிப்பட்டவளை கர்த்தர் ஒழிச்சு கட்டிடுவார். இப்படிப்பட்ட போலியான மெய்ப்பர்களை, ஆட்டுத்தோலை போத்திட்டு இருக்கிற ஓநாய்களை கர்த்தர் விரட்டிடுவார். உண்மையான மெய்ப்பர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உண்மையான மெய்ப்பர்கள் வெளியே வரணும், நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு ஏன் வலைதளங்கள் இன்றைக்கு போட்டு ஊழியக்காரங்களை போட்டு நார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க, உண்மையான மெய்ப்பர்கள் எழும்பாததுனால இப்படிப்பட்ட பொய்யான மெய்ப்பர்களை வச்சு என்ன பண்றாங்க, வச்சு செய்யறாங்க. அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது, உண்மையான மெய்ப்பர்களை வெளியில கொண்டு வாங்கப்பா. இன்றைக்கு உண்மையா ஊழியர் எத்தனை பேர் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க, வெளியில தெரிய மாட்டாங்க. குட்டி கிராமம், குட்டி சபை, குட்டியூண்டி இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா போலியான மெய்ப்பர்கள் பாருங்க, ஆடம்பரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையா ஊழியம் செய்யறவங்க குறுகன இடத்துலயும், ஆடம்பரமா இருக்கிறவங்க, பொய்யா இருக்கிறவங்க எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிறது என்ன தெரியுமா, உண்மையான மெய்ப்பனை கொண்டு வாங்க ஆண்டவரே, உண்மையான மெய்ப்பரை கொண்டு வாங்கப்பா. இப்படிப்பட்ட போலியான மெய்ப்பெல்லாம் கொண்டு போயிருங்க என்கிட்டாவது, கண்ணில் படக்கூடாது இவங்கெல்லாம். ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. பாடுகள் வரும், போராட்டம் வரும், ஜெபம் பண்ணுங்க. ஏன் நம்முடைய ஜெபம் தேசத்தை அசைக்காதா? நம்முடைய ஜெபம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாத நடக்கும். நீங்க விசுவாசிங்க, ஊழியக்காரனுக்கு விடுதலையை கொடுத்துருக்காங்க. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி விசுவாசிக்கு விடுதலை கிடைச்சது போய், இந்த சம்பவத்துல ஊழியக்காரனுக்காக விசுவாசி ஜெபம் பண்றாங்க. ஊழியக்காரன் விடுதலை ஆகணும்னு, ஊழியக்காரன் பலப்படணும் அப்படின்னு. எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணீங்க எனக்கு தெரியல, ஆனா மறுபடியும் சொல்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்கு எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை போலதான் நாங்களும் பாடுள்ள மனுஷங்க, உங்களை போலதான் நாங்களும் பாடுள்ள மனுஷங்க. எத்தனை பேர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்றாங்க, எத்தனை பேர் ஊழியக்காரக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரதில்லை, ஜெபக்குழு ஏற்படுத்தினாலும் ஜெபக்குழுக்கு வரதில்லை, எதுக்குமே வரமாட்டேன், எனக்கு மட்டும் நடக்கணும்னா. இப்படிப்பட்ட சுயநலமான ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி பதில் தருவார்? தேசத்துக்காக ஜெபிக்க முழங்கால் முடங்காது, சபைக்காக ஜெபிக்க முழங்கால் முடங்காது, எனக்கு வேலை வேணும்னு முழங்குற முழங்கால் சுயநலமான ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும்?
வரும் 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 வரும். நல்ல பதில ஆண்டவர் கொடுப்பார். வேலை கிடைக்கலனா ஜெபம் பண்றோம், சம்பளம் வரலனா ஜெபம் பண்றோம், பலவீனம் வந்தா ஜெபம் பண்றோம், உபத்திரம் வந்தா ஜெபம் பண்றோம், அதுக்கு ஜெபம் பண்றோம், இதுக்கு ஜெபம் பண்றோம், உட்காந்தா ஜெபம், எந்திரிச்சா ஜெபம், சுயநலமான ஜெபம் நிறைய இருக்கு. ஆனா தேசத்துக்கான ஜெபம், சபைக்கான ஜெபம், ஊழியக்காரனுக்கான ஜெபம், மெய்ப்பர்களை கொண்டு வாங்கறதுக்கான ஜெபம், சத்துருவ ஒளிங்கன்ற ஜெபம் கம்மியாயிருச்சு. இங்க சபையார் ஜெபிக்கிறாங்க, தன் ஊழியக்காரன் விடுதலையாக்கப்படணும், தன் ஊழியக்காரன் விடுதலையாக்கப்படணும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க விழுந்து போய் கிடக்குறாங்க. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் விழுந்து போயிட்டாங்க. குறை சொல்றோமே தவிர ஜெபம் பண்றோமா? குறை சொல்றோமே, இந்த ஊழியக்கார் அப்படி போயிட்டாரு, இந்த ஊழியக்கார் இப்படி போயிட்டாரு, ஜெபம் பண்றோமா? ஏன் ஊழியக்காரன் மட்டும் தேவ தூதர்களா? ஊழியர்கள் மட்டும் தேவ தூதர்களா? இல்லையே. வேதம் சொல்லுது நம்மை போல அவனும் பாடுள்ள மனுஷன் தான்ப்பா. கருத்தா ஜெபம் பண்ணு, அவனை வெளியே கொண்டு வரேன். கருத்தா ஜெபம் பண்ணு, அவனுக்குள் செயல்பட்டதான தீமையான கிரியைகளை வெளியே கொண்டு போறேன். அப்ப நமக்கு ஒரு ஜெப சேனை என்ன பண்ணுது? நம்முடைய சபைக்கு ஒரு சபை என்றால் சபைக்குள் ஜெபிக்க கூடியவர்கள் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்தாங்க. ஊழியக்கார சிறைப்பட்டு போனாலும் சபையார் ஜெபித்தாங்க. சபையார் ஜெபித்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் விசுவாசிகளா ஜெபம் பண்ணவங்க தாங்க. 120 பேரும் விசுவாசிங்க தான். 120 பேரும் ஊழியக்காரங்க கிடையாது. அப்ப 120 பேர் அப்ப அப்போஸ்தலர் கிடையாது. 120 பேருக்கு இருந்த ஒரே ஒரு பெயர், அவங்க இயேசுவை பின்பற்றினவர்கள் மட்டும்தான். இயேசுவை பின்பற்றினவர்கள் மட்டும்தான் அப்ப இருந்தவங்களுக்கான பேரு. ஆனா எப்ப அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களோ பேர் மாறுது. என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் பேர் மாறுது. தேவனுடைய ஊழியக்காரங்க பேர் மாறுது. பேர் மாறணும்னா ஜெபிக்கணும். சிலரை தீர்க்கதரிசியாக, சிலர் அப்போஸ்தலராக, சிலர் மெய்ப்பராக, சிலர் சுவிசேஷகராக அழைக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெபம் இருந்தா அழைப்பு தானா வரும். ஒப்பு கொடுத்தா மட்டும் பத்தாது, ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாரலையா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொண்டு போவார். எங்க கொண்டு போவார்? 4 பேரை கொண்டு போவார். ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஜெபித்திருக்கிறோம், ஆனா தொடர்ந்து என்ன பண்றது இல்ல, செயல்படுறது இல்ல. வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப கையை வச்சு ஜெபம் பண்றது. ஆண்டவரே, ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உமக்கு ஊழியனா என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. ஒரு நல்ல விசுவாசி. அவங்க நல்ல விசுவாச குடும்பம். அவங்க என்ன பண்ணாங்க? தனக்கு பிறக்கப்பட்ட மகன் ரொம்ப பலவீனமான மகனா இருந்தான். ரொம்ப பலவீனமான மகன், செத்துருவான். அப்படி ஒரு அவலட்சணமான ஒரு கோலத்துல ஒரு மகன் இருந்தான். அவன் வியாதி படிகள் இருக்கிறப்ப அந்த தகப்பன் ஜெபம் பண்றாரு, என்னுடைய மகன் நல்லா சரியாயிட்டானாக்க, என் மகன் நல்லபடி ஆயிட்டானாக்க அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், மகனுக்கு விடுதலையை கொடுத்தாரு. மகன் வளர்ந்தான். நல்ல அழகான ஒரு பையன், நல்ல அழகா இருப்பான். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் ரூபமும் உடைய, அவ்வளவு அழகா இருப்பான் அந்த பையன். அப்ப அந்த பையன் செம்ம அழகாயிட்டான், படிக்கிறான், 12th முடிக்கிறான். அவனுக்கு படிப்பு நல்லா வளர அந்த தகப்பன் என்ன பண்றாங்க? ஊழியத்துக்கு தானே ஒப்பு கொடுத்தாங்க, இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? பையனை டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒப்பு கொடுத்தது எதுக்கு? ஊழியத்துக்கு. படிக்க வைக்கிறது எதுக்கு? டாக்டர். ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு மனம் உடைஞ்சு ஒப்பு கொடுத்தாரு. மறுபடியும், இல்ல ஆண்டவரே, நான் போன பாதை தப்பு தான்,
அப்ப உள்ள இருக்கிறப்ப ஜெபம் பண்றேன், வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் ஜெபம் மாறுது. பலவீனப்படுறப்ப கையை வைக்கிற, ஆண்டவரே உமக்குரியவன் உமக்குரியவன் உமக்குரியவன். அப்புறம் ஒப்பு கொடுத்தா பத்தாதுங்க, ஜெபிக்கணுங்க. பிள்ளை தடமாறுதா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எனக்கு 5 ஆண் பிள்ளைங்க, ஏன் 5 ஆண் பிள்ளைங்களும் எங்க வாலிபத்துல வழி விலகி போயிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மகனுடைய தலையின் மேல இரவு நேரத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன் ஜெபம் பண்ணுவேன் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன். இன்னைக்கு 5 பிள்ளைங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க, இதை விட எனக்கு பெரிய சொத்தே இல்லைன்னு ஒரு ஊழியக்காரர் தைரியமா சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷம் அவர் சொல்லும்போது. என் பையன் டாக்டர்னு சொல்றப்ப இருந்துக்க அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல, என் பையன் வக்கீல்னு சொல்றப்ப அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல, இல்லை என் பையன் இந்த ஸ்டேட்டோட சிஎம்னு சொன்னா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ஆனா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், என் 5 பிள்ளைங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்றாங்கன்னு சொல்றப்ப அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, ஜெபிக்கணும். ஜெபித்தா மாறும், ஜெபித்தா கொண்டு வருவாரு. ஜெபிக்கிற வரைக்கும் அவங்க வெறும் மீன் பிடிக்கிறவங்க தான், ஜெபிக்கிற வரைக்கும் அவங்க வெறும் கூலி தொழிலாளி தான். ஜெபித்ததுக்கு அப்புறம் அவங்க அப்போஸ்தலரா மாறுறாங்க, அவங்க மெய்ப்பரா மாறுறாங்க, அவங்க தீர்க்கதரிசிகளா மாறுறாங்க, சபையை உருவாக்குறவங்களா மாறுறாங்க. எப்படி நடந்துச்சு? ஜெபம், கருத்தான ஜெபம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? கருத்தா ஜெபிக்கணும். எது நடந்தாலும், ஆண்டவரே என் பிள்ளைய பார்த்துக்காங்க, என் புள்ள இப்படி இருக்கிறான் பாஸ்டர், என் புள்ள இப்படி இருக்கிறான் பாஸ்டர். பாஸ்டர்கிட்ட சொன்னா பாஸ்டர் வளர்த்தா கொடுப்பாரு? இல்லை, வளர்த்தா கொடுப்பாரு. ஜெபம் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணலாம், டெய்லியுமா வீட்டுக்கு வருவார், டெய்லியுமா தொட்டில போட்டு ஆட்டுவார். யார் ஆட்டணும்? பெத்தவங்க தான் ஆட்டணும், பெத்தவங்க தான் கற்றுக் கொடுக்கணும், பெற்றவங்க தான் ஜெபிக்கணும். பாஸ்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, பாஸ்டர் பார்த்துக்குவாரு. எவர் வேற வேலை கிடையாது அவருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும். அவரு 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 அவர் வாங்கிட்டு போயிடுவாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப சபை என்றால் அது ஜெபிக்கணும். சபையார் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிள்ளைங்க கட்டப்படுறாங்களா, ஜெபியுங்க. பிள்ளைங்க அடிமைத்தடப்படுறாங்களா, ஜெபியுங்க. பிள்ளைங்க அடங்காம போறாங்களா, ஜெபியுங்க. அடிச்சு திருத்த முடியா, ஜெபத்திலேயாவது திருத்துங்க உட்காந்து. பெரம்ப கையாண்டு கேட்க மாட்டானா, ஜெபம் பண்ணுங்க. இளையகுமாரன் அவங்க அப்பா வெளுக்காம இருந்திருப்பாரா? ஆரம்ப கட்டத்துல வெளுத்தாரு, கேட்கல. வாலிப வயது வந்துருச்சு, எங்க திருப்பி அடிச்சிருவானோ பயம். அவர் பண்ணது என்ன தெரியுமா? அந்த சொத்தை புடிங்கிட்டு போனாலும் தன் மகனுக்காக அவர் காத்திருந்தார். நான் இப்படி யோசிக்கிறேன், அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என் மகன் புத்தி தெளியட்டும்னு ஜெபம் பண்ணியிருப்பார். அவர் பண்ண ஜெபம் வீணா போல கொண்டு வந்துச்சு, கொண்டு வந்துச்சு. அப்போ ஜெபம் கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? இங்கே எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கொண்டு வரும். அது ஊழியமாக இருந்தாலும், அபிஷேகமாக இருந்தாலும், கிருபைகளாக இருந்தாலும், வரங்களாக இருந்தாலும், பிள்ளைகளை வளர்க்குற விதமாக இருந்தாலும், இல்லை பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார், மறுபடியும் கர்த்தர் நடத்துவார். இல்லை ஆண்டவரே இந்த காரியம் நீங்க பலவீனப்படுத்துனா கொண்டு போயிடுவார், உங்களை விட்டு கொண்டு போயிடுவார். ஏன்னா பேதுருவுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்ன தெரியுமா பலவீனம்? பின்வாங்கி போகிற பலவீனம். பொசுக்கு பொசுக்குன்னு ஓடி போயிடுவார் மனுஷன், பொசுக்கு பொசுக்குன்னு ஓடி போயிடுவார். சரியான ஒரு பயப்படக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர், பின்வாங்கி போகக்கூடிய சுபாவம் உடையவர். ஜெபம் பண்ணார், அவருடைய சுபாவத்தை கர்த்தர் மாத்தினார். அவர் சுபாவம் என்ன? பின்வாங்கி போற சுபாவம். ஆனா இப்ப சுபாவம் மாறுது, முன்னோக்கி போறாரு. சிறைச்சாலைக்குள்ள போட்டிருந்தா ஓட்டையை போட்டு ஓடி போறவரு இப்ப விடுதலை கிடைச்சோன்னு மறுபடியும் தெருவில் போய் பிரசங்கம் பண்றாரு. இப்ப காரணம் என்ன? அவருடைய பலவீனம் விலகிட்டு தேவ பலன் அவர் என்ன பண்ணுது? கொண்டு போகுது. அப்ப சபையார் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? வாசிங்க 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். யாரை நோக்கி? தேவனை நோக்கி. அந்த ஊருக்காரங்கள அல்ல, ஊர் தலைவனை அல்ல, ஊர் பிரசிடென்ட் அல்ல, ஊர் வார்டு மெம்பர் அல்ல,
தேவனை நோக்கி. யாரை நோக்கி? தேவனை நோக்கி. ஊக்கமான ஜெபம். தேவனை நோக்கி ஊக்கமான ஜெபம் யாரை கொண்டு வருது? சிறைப்பட்டவனை, அடிமையாக்கப்பட்டவனை. அது மாத்திரம் அடிமைத்தனம் இல்லை, இன்றைக்கு நிறைய அடிமைத்தனம் இருக்கு. கொண்டு வரணுமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? உங்க பிள்ளைய கர்த்தர் விடுதலையாக்கணும், உங்க கணவனை கர்த்தர் விடுதலையாக்கணும், உங்க உறவை கர்த்தர் விடுதலையாக்கணும், நமக்கு ஒரு விடுதலை. எத்தனை பேருக்கு இருக்கோ? ஜெபம் பண்ணுங்க. கண்ணமுடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, யார் யாரெல்லாம் விடுதலையாகணுமோ, யார் யாரெல்லாம் கொண்டு வரணுமோ, கண்ணை மூடி வலக்கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கொண்டு வாங்கப்பா. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கொண்டு வாங்க. சபையாராய் சேர்ந்து ஊக்கமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவர்கள் விடுதலையாக்கப்படணுமோ, எவர்கள் பாவத்தில் அடிமையாக்கி இருக்கிறாங்களோ, எவர்கள் பாவ பிடியில் இருக்கிறாங்களோ, எவர்கள் அக்கிரமத்தின் பிடியில் இருக்கிறாங்களோ, எவர்கள் விக்கிரகத்தின் பிடியில் இருக்கிறாங்களோ, எவர்கள் பலவீனத்தின் பிடியில் இருக்கிறார்களோ, எவர்கள் ஆண்டவர் உலகத்தின் பிடியில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறட்டும்பா. ஓ ஷாத்தரா காத்தரபாரா ரீகாராமா நாராதாரபா ஓ ரந்தர பௌத்த ரேகாந்தரபா. சபையாரா ஜெபிக்கிறோம், சபையாரா ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவரே விடுதலையை கொண்டு வாங்க, விடுதலையை கொண்டு வாங்க, விடுதலையை கொண்டு வாங்க. ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறவருடைய மனைவியை கொண்டு வாங்க, பிள்ளைகளை கொண்டு வாங்க, கணவனை கொண்டு வாங்க. அப்பா ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்தில் இன்னும் தேவன் அறியாம அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி ஜெபிக்கிற இடத்துக்கு கொண்டு வருவீராக. ஓ பேதுரு சிறைச்சாலையிலிருந்து ஜெபித்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தது போல, இன்றைக்கு இந்த ஸ்தலத்துல ஜெபிக்கிற யாருக்கெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்கள கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருவீராக. ஓரா ஷாத்சாரா காதாராபா. ஜீசஸ். ஆமென். கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். சபையார் ஜெபிச்சாங்க, ஜெபிச்சவங்களுக்கு கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து பதிலை கொடுத்தார். ஜெபியுங்க. உங்களால் எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு ஊக்கமா ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஊக்கமா ஜெபியுங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார். நீங்க யாருக்காக ஜெபிச்சீங்களோ அவங்கள உங்க ஜெப இடத்துக்கு கொண்டு வருவார். அதுதான் ஜெபம் கொண்டு வரும். ஜெபம் கொண்டு வரும். நீங்க ஜெபிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படின்னா ஜெபம் என்ன பண்ணுமா? கொண்டு வரும். எங்க இருந்தாலும் கொண்டு வரும், எந்த தேசத்துல இருந்தாலும் கொண்டு வரும். இளையகுமாரன் பக்கத்து ஊர்ல கடந்தாங்க, பண்ணி மேய்க்கிற கூட்டத்துல, கொண்டு வரல. யாக்கோபு வேறொரு ஊர்ல கடந்தார், கொண்டு வரல. கொண்டு வருவாரு, கொண்டு வருவார். நிச்சயமா கர்த்தர் கொண்டு வருவார். செய்ய வேண்டியது ஊக்கமான ஜெபம், ஊக்கமான ஜெபம். சபையாருக்கு மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுக்குறேன். அந்த ஜெப குழுவில் இணைஞ்சிக்கங்க, ஜெபியுங்க. இணைஞ்சு ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபத்தில் இணைகிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கிறது ஒருத்தராக இருந்துட்டு போட்டோம், இணைஞ்சுக்கோங்க. போய் இணைஞ்சிக்கங்க, ஜெபத்தோட இணைஞ்சிக்கங்க. ஜெபிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஜெபத்தோட இணைஞ்சிக்கங்க. 120 பேருக்கும் ஜெபிக்க தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஆனால் 120 பேரும் ஜெபத்தில் இணைஞ்சிருந்தாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஆலோசனை, யாராவது ஜெபம் பண்ணா போய் சேர்ந்துக்காங்க ஜெபத்தில். ஊர் நியாயம் பேச சேர்ந்து உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜெபத்தில் போய் சேர்ந்து உட்காருங்க. அங்கே உட்காந்து ஊர் நியாயம் தெரிஞ்சுக்கிறத விட, ஊர் உலகத்தின் கதையை தெரிஞ்சுக்கிறத விட, ஜெபத்தில் உட்காந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்காங்க. தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்காங்க. தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்காங்க. ஜெபிக்க தெரியலனாலும் ஜெபத்தில் போய் என்ன பண்ணுங்க, சேருங்க. போனால் ஜெபிக்க சொல்லுவாங்கன்னு பயப்படாதீங்க, ஜெப குறிப்பு கொடுப்பாங்கன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் ஜெபிக்க வைப்பார், கர்த்தரே ஜெபிக்க வைப்பார். அதனால ஜெபத்தில் மட்டும் சேர்ந்துக்காங்க. உங்களை அறியாமல் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். உங்களை அறியாமல் உங்களுக்குள் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் நீக்குவார். பேதுரு சேர்ந்து தாங்க இருந்தார். பேதுரு தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கலை, ஜெபத்தில் சேர்ந்துக்கிட்டாரு. அவருக்குள் இருந்த பின்வாங்கி போகிற பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அப்போ நீங்கள் ஜெபத்தில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். நான் நம்புகிறேன். ஜெபத்தில் இணையுங்க, இணைந்து ஜெபம் பண்ணுங்க.
ஒருவரா ஜோம் பண்றதை விட இருவரா ஜோம் பண்றது மிகுந்த பலனை கொண்டு வரும். ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 16 பேரை துரத்துவான். 1000 எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? எவ்வளவு டிஃப்ரெண்ட். அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா இணைஞ்சு ஜோம் பண்ணுங்க. விடுதலை வேணுமா, இணைஞ்சு ஜோம் பண்ணுங்க. சில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணுமா, சில விடுதலையை கொண்டு வரணுமா, சில சிறையிருப்பை கொண்டு வரணுமா, சில சிறையிருப்பை விடுதலையாக்கணுமா, ஜோம் பண்ணுங்க. ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஊக்கமா ஜோம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஊக்கமா ஜோம் பண்ணுவீங்க? என் சபைக்காக, என் ஊழியனுக்காக, என் சிறைப்பட்டு இருக்கிற என் மக்களுக்காக, சிறைப்பட்டு போன என்னுடைய உறவுக்காக நான் ஊக்கமா ஜோம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஜோம் பண்ணுங்க. ஜெபிக்கிற இடத்துக்கு ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவார். ஆமென். மூன்றாவது, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாமா? தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18. தானியேல் 2:17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழனோரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இங்க தானியேல் ஒரு காரியத்தை அறிவிப்பு கொடுக்கிறார். என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, தன்னுடையதான தோழர்களை ஜெபிக்கும்படி என்ன பண்றாரு, வற்புறுத்துறார். வா ஜெபிக்கலாம், வாங்க ஜெபிக்கலாம். எதுக்காக ஜெபிக்க கூப்பிடுறாரா? இங்க தேசத்துல ஒரு பெரிய கட்டளை ஒன்று கூட விழுந்து இருக்கு. தானியேலே ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு கட்டளை கொடுத்துருக்க. என்ன கட்டளைனா, இங்க ஒரு ராஜா ஒரு தரிசனத்தை பார்த்துருக்கிறாரு. அந்த தரிசனத்தை அவர் சொல்ல மாட்டுறாரு, சொப்பனத்தை சொல்ல மாட்டுறாரு. ஆனா தேசத்தில் இருக்கக்கூடியதான ஞானிகள், சாஸ்திரிகள், வேத பண்டிதர்கள், வேத வியாக்கியானிகள் செய்ய வேண்டியது என்னவாமா? சொப்பனத்தையும் சொல்லணுமா, சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்லணுமா. இப்ப இருக்கிறதான காலகட்டத்துல சொன்னாதான் தெரிய வருது பாதி பேருடைய வியாதி என்ன அப்படின்னு. படித்தது என்னமோ மருத்துவத்துக்கு, சொன்னாதான் தெரிய வருது. சிலருடையதான படிப்பு கூட சிலருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பயன்பட மாட்டேங்குது. சிலருடைய ஞானம் சிலருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, சிலருடைய அறிவு என்ன பண்ண மாட்டேங்குது, சிலருடைய அனுபவம் கூட என்ன பண்ண மாட்டேங்குது. அப்ப இங்க அனுபவம் உள்ளவர்கள், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், ஞானிகள், உலகத்தை கற்று தெரிந்தவர்கள், இப்படி சகல பேருக்கும் அறிவிக்கப்படாத ஒரு விடுதலை யாருக்கு அறிவிக்கப்படுது? தானியேலுக்கு அறிவிக்கப்படுது. அப்ப யாருக்கும் தெரியாத மறைபொருள் விவரிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபத்தில் அமர வேண்டும். சில அவுக்க முடியாத கட்டு குடும்பத்தில் இருக்க, ஜோம் பண்ணுவோம், கட்டை கர்த்தர் கலற்றுவா. ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அவர்தான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் அவர்தான். அப்ப இங்க ஒரு கட்டு இருக்கு. என்ன கட்டு? ஒரு சொப்பனம். அதனுடைய கட்டை அவுத்தா பொழைச்ச, இல்லை என்றால் ஊரில் இருக்கக்கூடிய சகல ஞானிகளும் அழிஞ்சிங்க. எவ்வளவு பெரிய ஞானி அவனா இருந்துட்டு போட்டோம், கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு கூட தெரியலங்க சொப்பனத்துடைய அர்த்தம் என்னன்னு, சொப்பனம் என்னன்னு. தானியேலுக்கு கற்றுக் கொடுத்தவங்க அங்கதான் இருக்கிறாங்க. 1ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப 3-4 வசனத்தை வாசிங்களேன். சரி, 4வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். கற்றுக் கொடுத்தவனுக்கு எங்க தெரியல விளக்கம் என்ன அப்படின்னு. தானியேலுக்கு கற்றுக் கொடுத்தவனே எங்கதான் இருக்கிறான்? அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான். அப்ப கற்பிக்க கற்றுக்கொண்ட ஆசிரியனுக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியுது? கற்றுக்கொண்ட மாணவனுக்கு தெரியுது. டீச்சருக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதுன்னா ஸ்டூடெண்ட் புத்திசாலியா, டீச்சர் புத்திசாலியா? ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா, டீச்சருக்கு அறிவு இருக்கா? ஸ்டூடெண்ட்டுக்கு அனுபவம் இருக்கா, டீச்சருக்கு அனுபவம் இருக்கா? டீச்சருக்கு தாங்க அனுபவம் இருக்கு, பூரா டீச்சருக்கு தான் இருக்கு. ஆனா எப்படி ஸ்டூடெண்ட் அப்படி பதில் சொன்னா? மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கிற டீச்சருக்கு இல்லாத ஞானம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? அவன் தனியா படிச்சிருப்பான உட்காந்து.
டியூஷன் போயிருப்பானோ, மேக்ஸ் கிளாஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் எதுவும் போயிருப்பானோ, என்ன பண்ணியிருப்பான்? ஸ்டூடெண்ட் பண்ணது ஜெபம். டீச்சர் டவுட்டுக்கு புக்கை புரட்டுவான். தானியல் புரட்டினது புஸ்தகத்தை அல்ல, தேவ சமூகத்தை. புரட்ட வேண்டியது இன்னைக்கு புக்கை இல்லைங்க. இன்னைக்கு சில பலவீனத்துக்கு தேர்றது புக்கை இல்லை, மெடிசன்ஸ் அல்ல, மாற்று காரியத்தை அல்ல. அங்க இருந்த ஞானிகள் பூரா பண்ணது புஸ்தகத்தை சுருட்டிக்கிட்டு இருக்கிறான். என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில் பிறந்தவன் இந்த நாட்கள் ஏதோ சொப்பனம் காணுவான். தேடி இருப்பாங்க. ஏன்னா சாஸ்திரிகள் தானே பூரா பேரும் தேடி இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் இந்த யோகத்தில் இந்த முக கலையில் பிறந்தவன் இந்த நேரத்தில் பிறந்தவன் இத்தனை மணிக்கு தூங்கும்போது இந்த நேரத்தில் என்ன சொப்பனம் வந்திருக்கும் சொல்றாங்களா மை போட்டு. அது மாதிரி தேடி இருப்பாங்க. அவங்களும் ஒன்றும் புலப்படலை. அதனாலதான் சொல்றேன், அவன் தேர்னது பூரா உலகத்தை, தேர்னது பூரா உலகத்தை, உலக ஞானத்தை, உலக அறிவை, உலகத்தில் வந்தக்கூடியதான உலகத்தால் கற்றுக்கொண்டதை அவன் புரட்டினா. பதில் வரல. தானியல் புரட்டினது எது தெரியுமா? தேவ சமூகத்துல உட்காந்து தேவ கிருபையை புரட்ட ஆரம்பிச்சார். ஆண்டவரே, விட்டா கொன்றுவாங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். விடிஞ்சா கொன்றுவாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு புரட்ட தெரியல, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியனுக்கே தெரியல, எனக்கு கல்தியர் பாஷையை கற்றுக் கொடுத்தவனுக்கு தெரியல, எனக்கு சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்தவனுக்கு தெரியல, எனக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுத்தவனுக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியணும். காரணம் என்ன தெரியுமா? தானியலுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு. என்ன பேர் தெரியுமா? வாசிங்களேன். அதே தானியலுக்கு எழுதின புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தாஷாஷார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். தானியலுக்கு என்ன கிருபை இருக்கு? பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல். போதும். அப்ப தானியலுக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த தேவனுடைய ஆவி. அதுக்கு பெயர் தான் அபிஷேகம். அதுக்கு பேர் தான் அபிஷேகம். இப்ப சொல்லுங்க, ஸ்டூடெண்ட் அறிவாளியா டீச்சர் அறிவாளியா? அபிஷேகம் உள்ளவன் தான் அறிவாளி. அபிஷேகம் இல்லாம கற்றுக்கொண்டவன் அறிவாளி அல்ல. அபிஷேகம் இல்லாமல் கற்றுக் கொடுத்தவன் அறிவாளி அல்ல. அபிஷேகத்தோடு கற்றுக்கொண்டவனும் அபிஷேகத்தை கற்றுக்கொண்டவன் தான் அறிவாளி இன்னைக்கு. அப்ப தானியலுக்கு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு? 4:8 சொல்லுது, பரிசுத்த தேவனின் ஆவியை உடையவன். நமக்கு என்ன பேரு? நமக்கு என்ன பேரு? நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? யாரு சொல்லுவா? யாரு சாட்சி கொடுக்கணும்? தேசத்தின் ராஜா, தேசத்தின் சூனியக்காரர்கள், தேசத்தின் ஞானவான்கள், தேசத்தின் கல்வியில் தேர்ந்தவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், கற்று கொடுக்கிறவர்கள் சொல்லணும், இவனுக்குள்ள அந்த கிருபை இருக்கு அப்படின்னு. 4 செவத்துக்குள்ள இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு இப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாது? இப்படி பண்ணக்கூடாது. மேல இருந்து உத்தரவு வரணும், மேலிடத்துல இருந்து உத்தரவு வரணும். கடைக்கோடி ஜனங்கள்ல ஒருவன் சொன்னதுக்காக இன்னைக்கு இப்படி போக கூடாதுங்க. கடைக்கோடி ஜனத்தையும் படைத்த சர்வ வல்லவரிடத்துல இருந்து பதில் வரணும். அவனை கேளு, அவனுக்கு தெரியும். அதனாலதான் கொர்நேலியுவுக்கு பேதுருவை கூட்டு வர சொன்னார் ஆண்டவர். கொர்நேலியுவுக்கு பேதுருவை கூட்டு வர சொன்னாரு. இப்ப பாருங்க, நம்ம ஜெபிப்போன்னு சொன்னா நம்ம எங்க போகணுங்கிறத, நமக்கான ஒரு ஸ்தலத்தை அங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? உருவாக்கிட்டு இருப்பான். நம்ம வேலை அங்க போய் நின்னா போதும். அப்ப நமக்காக ஒரு ரெகரன்ஷியல் என்ன பண்ணப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. நமக்கான ஒரு ஸ்தலம் ஆயத்தமா இருக்கு. அங்க போகணும்னா கருத்தா ஜெபிக்கணும். கொர்நேலி வீட்டுக்கு போறதுக்கே பேதுரு ஜெபித்திருக்கணும்னா பரலோகத்துக்கு போறதுக்கு ஜெபிக்கணுமா கூடாதா? புசுக்குன்னு போயிடுவோம் பரலோகத்துக்கு. இல்லை கூட்டு போய் உட்கார வச்சிருவாரா? மானே தேனே பூமானே கண்ணே மணியே செல்லக்குட்டியே பன்னிக்குட்டியே உட்கார வச்சிருவாரா? என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும்.
கொர்நேலியு வீட்டுக்குள் போறதுக்கு சீமோனுடைய வீட்டுல பேதுரு ஜெபிக்கிறாரு. பரலோகத்துக்குள் பிரவேசிக்க நாம் எவ்வளவாய் ஜெபிக்கணும், எவ்வளவாய் ஊக்கமா ஜெபிக்கணும், எவ்வளவு கருத்தா ஜெபிக்கணும். இங்க கட்டளை பிறக்கப்பட்டிருக்கிறது, யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியல. தானியேல் போயிட்டு சொல்ற ஒரு வார்த்தை, தோழர்களை கூப்பிட்டு வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம். மூணாவது காரியம் என்ன தெரியுமா? போன குறிப்புல ஜெபத்துல சேர்ந்துக்கணும்னு சொன்னேன், இந்த குறிப்புல ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க, ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டா வரமாட்டாங்க தான், கூப்பிடுங்க. நான் கூப்பிடல, கூப்பிட்டு பார்த்தேன், 3-4 வாரம் தாண்டிட்டு போகுது, மறுபடியும் கூப்பிடல. கூப்பிடுங்க, வரட்டும். அப்ப ஜெபிக்கும்படி என்ன பண்ணுங்க, அழைங்க, கூப்பிடுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 18 அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. போதும். அப்ப அறிவித்தான்னாக்க சொல்லிட்டு சும்மா இருந்துட்டாரா? பிரச்சனையை சொல்லிட்டா சரியாயிருமா? பிரச்சனையை புலம்பி தள்ளிட்டா சரியாயிருமா? என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். தானியேல் போயிட்டு தன் தோழர்கிட்ட போயிட்டு, தோழர்களே உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு புலம்பிட்டு அவர் என்ன பண்ணல, குப்புறப்படுத்த தூங்கல. புலம்பிட்டு குப்புறப்படுத்த தூங்கல, ஜெபம் பண்றார். இன்றைக்கு சிலர் புலம்பிட்டு தூங்கிடுறீங்க. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுங்கன்னு புலம்பி 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 தூங்கிடுறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, புலம்புறது மாத்திரம் விடுதலையை கொண்டு வராது, ஜெபந்தான் விடுதலையை கொண்டு வரும். சிலர் நல்லா புலம்புவீங்க, நல்லா புலம்புற கிருபையை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. விட்டா மணிக்கணக்கா புலம்புவீங்க, வாரக்கணக்கா புலம்புவீங்க, மாச கணக்கா புலம்புவீங்க. புலம்புறதுனால என்ன ஆக போகுது? புலம்புறதுனால அஞ்ஞானிகளும் புலம்புனாங்க, ஞானிகள் புலம்புனாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா தானியேல் தன் தோழர்களோடு போய் காரியங்களை அறிவித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான், படுத்தான். கர்த்தர் சொப்பனத்துல மறைபொருளை வெளிப்படுத்தி விட்டார். இப்போ சில மறைபொருட்கள் இருக்குன்னா, சில கட்டுகள் இருக்குன்னா, மரணத்துக்கு ஏதுவான கட்டுகள் இருக்கு, வளர முடியாத கட்டுகள் இருக்கு, ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவுக்கு கட்டுகள் இருக்கு, கர்த்தருக்கு நேர ஆவிக்குரிய காரியத்தில் வளர முடியாதபடி கட்டுகள் இருக்கு, பிசாசானவன் நெருக்கி வைத்திருக்கிறான். கொஞ்சம் விலகுனாலும் என் தலை துண்டிக்கப்படுவது சாத்தியம் என்கிற ஒரு நிர்பந்தமான இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னான். ஒரு நிர்பந்தமான இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னான். செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், வீட்டை கூட்டுங்க. வீட்டை உங்க கூட யாருக்கெல்லாம் அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. நினிவே பட்டணம் அழிக்கப்படும் போது ராஜா என்ன பண்ணான்? தனியா உட்காந்து ஜெபம் பண்ணானா? ஊரை கூப்பிடு, எல்லாம் உட்கார வந்து பாபா பாபா, ஊர்ல இருக்க ஆடு மாடு மனுஷன் சின்னவன் பெரியவன் எல்லாம் வந்து உபாசம் போட்டு உட்காரு. அறிவிக்கணும், உட்காந்து ஜெபிக்கணும். இன்றைக்கு அறிவிக்கிறோம், ஜெபிக்கிறது இல்லை. காரியங்களை ஒருவருடைய காரியங்களை ஒருவர்கிட்ட போய் சொல்றோம், சொன்னா மட்டும் போதுமா? ஜெபிக்க வேண்டாம். மனுஷங்கிட்ட சொல்லிட்டோம், மனுஷனை சால்வ் பண்ணுவான். நியாயாதிபதி எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப யாருக்கு எட்டணுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு எட்டணுமா? மனுஷங்கிட்ட கூப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை, மனுஷங்கிட்ட அழுது பிரயோஜனம் இல்லை, மனுஷங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணுமா? தேட வேண்டிய இடத்துல தேடணுமா? அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டடையுங்க. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் போய் கண்டடையுங்க. இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. தானியேல் தேடியது உலக ஞானத்தை அல்ல. தானியேலுக்கு விடுதலை கொடுத்தது உலகம் அல்ல. தானியேலுக்கு விடுதலை கொடுத்தது அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் அல்ல. தானியேலுக்கு விடுதலை கொடுத்தது அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருடையதான சத்தியங்கள் அல்ல. அவனுக்கு விடுதலை கொடுத்தது தேவனின் சத்தியம், தேவனுடைய சத்தம், தேவன் கற்றுக் கொடுத்த ஜெபம். விடுதலை வேணும்னா
நம்ம செய்ய வேண்டியது ஜெபம். விடிஞ்சா தலை துண்டிக்கப்படும். இப்போ கூட ஜெபம் பண்ணுவோம், கருத்தா ஜெபம் பண்ணுவோம், ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். தலை தப்பும், தலை தப்பும். இல்லைன்னா என்ன பண்ணாது? தப்பாது. இல்லைன்னா தப்பாது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடணும். அவர் நமக்கு நெருங்கி வந்து என்ன பண்ணுவாராம்? நம்முடைய குரலை கேட்டு நமக்கு விடுதலை கொடுப்பாராம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ண, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியம் உனக்கு சொல்றேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ நோக்கி கூப்பிடு, நீ நோக்கி கூப்பிடு, நீ நோக்கி கூப்பிடு. அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை என்ன பண்றாரு? தருகிறார். பேதுரு கொர்நேலி வீட்டுல உட்காந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தரை நோக்கி விடுதலை யாரு கிடைச்சிச்சு? விடுதலை யாரு கிடைச்சிச்சு? கொர்நேலி வீட்டுல பேதுரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. விடுதலை யாருக்கு கிடைச்சிச்சு? கேட்கல. சத்தமா சொல்லுங்க. பிரசங்கம் முடிக்க போறேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, பிரசங்கத்தை முடிக்க போறேன். யாருக்கு கிடைச்சிச்சு? கொர்நேலியுவுக்கு. அங்க இருந்த மக்களுக்கு யாருக்கு விடுதலை கொடுத்தா? வசனம் என்ன சொல்லுது? அவன் பேசும் பொழுது அங்கு கூடியிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஊற்றப்பட்டார். விடுதலை யாருக்கு? அத்தனை பேருக்கும். ஜெபம் பண்ணது ஒருத்தன், ஜெபம் பண்ணது ஒருத்தன். விடுதலை இருந்த எல்லாருக்கும். அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சுன்னா உள்ள இருக்க ஏதோ ஒன்று வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடையக்குள்ள செயல்படணும்னாக்க அவர் மொத்தமா என்ன பண்ண மாட்டார், உட்கார மாட்டாரு. உள்ள இருக்கிற அசுத்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தான் உள்ள என்ன பண்ணுவாரு? என்ட்ரி ஆவாரு. அவன் ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசாயா சொல்லுவாரு, அவருடைய நாவுல பட்ட உடனே அவரு தானே ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ நான் அந்நிய உதடு, நான் அசுத்த உடடு, நான் அப்படி நான் இப்படி. எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு? உள்ள இறங்கின உடனே வெளியில என்ன பண்ணுது? எல்லாம் போகுது. சில அசுத்தம் வெளியில போகணுமா? அபிஷேகத்தை உள்ள வாங்குங்க. அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பேதுரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த நேரத்துல இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்க அசுத்தம் வெளியே போகணும்னா பரிசுத்தம் உள்ள இறங்கணும். அவருடைய ஜெபம் ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். கருத்தா ஜெபம் பண்ணாரு, கருத்தா ஜெபம் பண்ணார். அவருடைய ஜெபத்துக்கு விடுதலையை கண்கள்ல கர்த்தர் காண வச்சார். அப்ப நம்ம ஜெபித்தாக்க யாருக்கு விடுதலை கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, குறிப்பிட்ட பேருக்கு இல்ல, ஒட்டுமொத்த பேருக்கும். அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள ஜெபம் இருக்கணும் நமக்கு. நான் ஜெபித்தாக்க அவனுக்கு மட்டும்தான் சுகமாகும். நான் ஜெபித்தா தலைவலி மட்டும்தான் போகும். நான் ஜெபிச்சா காய்ச்சல் மட்டும்தான் போகும். நான் ஜெபிச்சால நான் ஜெபிச்சா 12 லேகியோனு வெளியில போகணும். அது கருத்தான ஜெபம். அது கருத்தான ஜெபம். அது ஊக்கமான ஜெபம். அது விடுதலை கொடுக்கக்கூடிய ஜெபம். நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஊக்கமா ஜெபிக்கணும், கருத்தோட ஜெபிக்கணும், விடுதலைக்காக ஜெபிக்கணும். ஜெபத்துல சேர்ந்துக்கணும், ஜெபத்துக்கு கூட்டிட்டு வரணும், இல்ல கூட்டி சேர்ந்து உட்காரணும். ஜெபத்துக்கு உன்னை ஜெபத்துல சேர்ந்துக்கணும், இல்லையா உட்கார வச்சு ஜெபிக்கணும். காரியத்தை சொல்லணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லணும், ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லணும், ஜெபிச்சா என்ன நடக்கும்னு சொல்லணும். தானியேல் சொல்லியிருப்பாரு, இப்படி ஒரு காரியம் நடக்குதுப்பா, வாங்க ஜெபம் பண்ணுவோம். காரியத்தை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இரண்டாவது காரியத்துடைய முடிவை குறித்து சொல்றாரு. நடக்கலனா செத்துருவாங்க, இதுல நீயும் சாகுவ நானும் சாகுவேன். தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஜெபம் பண்ணுவோம் வா. பிரச்சனைய சொல்லணும், பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்ப ரெண்டும் எங்க தான் கிடைக்கும்? ஜெபத்துல தான் கிடைக்கும். ஜெபத்துல தான் கிடைக்கும். அப்ப 3 காரியம். ஜெபம் நம்மை பயன்படுத்தும், ஜெபம் நமக்கு கொண்டு வரும், கொண்டு போகும். ஜெபம் விடுதலையை தரும். நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் எலியா. மறுபடியும் சொல்லுகிறேன், இடம் முக்கியம் இல்லை, ஜெபந்தான் முக்கியம். சூழ்நிலை முக்கியம் இல்லை, ஜெபந்தான் முக்கியம். நாற்றங்கள் முக்கியம் அல்ல, ஜெபந்தான் முக்கியம். பன்னிகள் மேய்கிற இடத்துல
பன்னிகளோடு பன்னிகளா அந்த இளையகுமாரன் இருந்தாலும் புத்தி தெளியுது, ஜெபிக்கிறான், ஒப்பு கொடுக்கிறான், தகப்பன் வீட்டுக்கு போகிறான். நாற்றம் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், பின்வாங்கி போயிருந்தாலும், தேவ சமூகத்தை விட்டு விலகினாலும், பரிசுத்தத்தை விட்டு விலகினாலும், ஜெபிங்க, ஜெபிப்போம். கர்த்தர் தன் ஸ்தானத்தில் நம்மை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம்பா. நான் ஊக்கமா ஜெபிக்கணும், நான் கருத்தா ஜெபிக்கணும், நான் விடுதலைக்காக ஜெபிக்கணும், நான் பாடுள்ள மனுஷன்தான், நான் கருத்தா ஜெபிக்கணும், நான் பாடுள்ள மனுஷன்தான், நான் கருத்தா ஜெபிக்கணும். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்ப்பா.